ஒண்ணு ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கோங்க. இல்ல எனக்கு இல்லன்னா மனசு ஓட்டு கேளுங்க. உண்மையிலே ரெண்டுல எனக்கு ஏதாவது ஹர்ட் ஒண்ண ஆயிடுச்சு பத்தி ஜிப்ரி. பேசுவோம். எனக்கு மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன வந்து ஓட்டே போட வேணாம்னு சொல்லிட்டாப்புல. நான் ஓட்டு போடலாம், தளபதிக்காக ஓட்டு போடலாம், ஓட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணலாம் ஏங்க நானும் அப்படின்னு ஓட்டு சொல்லிட்டு போடலான்னு இருந்தேங்க. நானும் ஆக்சுவலா மனசு மாதிரி நேற்று நம்ம ஓட்டு போடலான்னு பேசணும்ல. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இவர் பேசுற பேச்ச பார்த்தா ஓட்டு போட மனசே வர மாட்டேங்குது. ஆமாங்க. பதில் சொல்லு, நான் இங்க எதுக்கு பாத்துக்கிறேன் குரூப்ல. ஏங்க ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்க மரியாதை கிடையாதுங்க. நான் வந்து நம்ம இதுல என்ன பிரச்சனை, நான் விஜய் வந்து வரலாம்னு நினைச்சேன். குரூப்ல இருக்கியா? நீங்க விஜய் வரணும் இவ்வளவு வச்சுனே எனக்கு தெரியாதுடா. அடி விஜய் நல்லதானே பண்ணாரு. அவரா நல்லது பண்ணாருப்பா, அதை சொல்லிட்டு மட்டும் போயிருக்காரு. விஜய் நல்லது என்ன பண்ணாருன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். தயவுசெய்து ப்ளீஸ் அது மட்டும் அரசியலுக்கு வரல. அதான் நமக்கு செஞ்ச ஒரே நல்லது. மரியாதையா பேசுற டேய், உனக்கு தான் பேச தெரியுமாடா டேய், எங்களுக்கும் தெரியும்டா டேய். மிஸ்டர் விஜய் ஃபேன், உங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அதோட கட்சி பேரு போகுது. அது ஏற்கனவே இன்னொருத்தர் கட்சி பேராமே அது. ஐயோ, அதுலயே கன்ஃபியூஷனா? ஆமா ஆமா, தமிழர் வாழ்வுரிமை கட்சி டிவிகே. டோல்கேட் வேல்முருகன். யூ மீன் டோல்கேட் வேல்முருகன்? ஆமா 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 ஆமா, அவர்தான் டிவிகே. ஐயோ, கட்சி பேர் மாற போகுது இப்ப. ஓகே கிங்ஸ்லி, கோ ஹெட். நீங்க தான் क्वेश्चंस. அவர் கிங்ஸ்லி சார், நீங்க அவர் கார்த்திக் சார் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். அவர் கார்த்திக் அவருன்னு சொன்னது விஜய் என்னையா சொன்னாரு. அவன் என்ன போடா வாடான்ற ரேஞ்சுக்கு போயிட்டான். எனக்கு ஓட்டு உரிமை இல்லைன்றான் அவன். அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன் என்ன நீ என்ன பேசுறீங்க? அவன் என்ன சொன்னா பாத்தியா? அவளோட அறிவு அவ்வளவுதான். அவளோட அறிவு அவ்வளவுதான். விட்டுரு. சொல்லுங்க. இல்ல ஓட்டு வேணாங்கிற அப்படி, அப்புறம் அடுத்த செகண்டே வந்து விஜய்க்கு ஏன் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு கேக்குற அப்படி. இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா நானும் ஓட்டு ராம்குமார் பர்சனல் ஐடி அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுறாருன்னா, அதே மாதிரி கபிலனும் பர்சனல் ஐடி அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுவாரு. அது ஏன் உங்களுக்கு வலிக்குது? உங்களுக்கு ஏன் குத்துது? சரணே மேடம், நாங்க பண்ண தப்பு தான் சொல்லிட்டு தான் கேட்டேன். ஓகேவா? யாரு ஒரு தப்ப ஆரம்பிச்சாங்களோ அவங்க மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிப்பு கேட்டா இது மாத்தி மாத்தி தப்பு ஆரம்பிச்சா லைஃபே வந்து நீங்க அங்க பேசிக்கோங்க. இந்த டயலாக் அதெல்லாம் விடுறாங்க. எவன்டா ஓட்டு போறானே பேசுங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மாறணும் லைஃப்ல. பேசாதீங்க. இப்போ நீ போடா, கிளம்புடா. ஓட்டு போட முடியாதுடா. இது அசோக் சார் இவங்க கிட்ட பேசுங்க. அதெல்லாம் டெமோக்ரசி. அது பேசட்டும். என்ன என்டர்டெயின்மென்ட்ல கை வைக்க? என்ன பேச விடுங்க ஒரு நிமிஷம். நியாயமான வார்த்தை இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு என்னன்ட்டு இந்த டயலாக் அப்படியே எடுத்துக்கிட்டு போய் உங்க குரூப்ல பேசுங்க. அவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கட்டும், நாங்களும் மன்னிப்பு கேட்கறோம். முடிஞ்சது அதோட. இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை எல்லாரும் சொல்லியாச்சு. அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க? எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மன்னிப்பு எல்லாரும் ஸ்பேஸ் போட்டு எல்லாரும் இது வரைக்கும் ரஜினிய வந்து இல்ல எப்படின்றத நான் இல்ல எப்படின்னு கேட்டாப்ல நான் சொல்றேன். ஐயா, அம்மா, ரஜினி ரசிகர்களே, தலைவரே, சூப்பர் ஸ்டார் அவர்களே, நாங்க எங்களுடைய தலைவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுனால நாங்க உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஐயா, அம்மா, இதெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதான். கார்த்திக், நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. ஆனா வந்துட்டு சரி இதெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு வச்சிருப்போம். இல்ல கிங்ஸ்லி, கன்ஸ்ட்ரக்டிவ் நாங்க எப்படி பண்ணணும்ங்கிறது ஒரு தெளிவா. ஏங்க நீங்க எதுக்குங்க பண்ணணும்? நீங்க தான் எல்லாருக்கும் மேல டாப்ல இருக்கீங்கல்ல. உங்களுக்கு தான் அதிக பலம், அதிக ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. அப்புறம் இவங்க ஓட்டுல எதுக்கு உங்களுக்கு தேவை? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க தான் எல்லாத்தையும் டாப் போயிட்டீங்கல்ல. பண்ண முடியாது. யூடியூப்ல லைக்ஸ் இருக்கு, பாக்ஸ் ஆபீஸ்ல ஜாஸ்தி இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க தானே. அப்புறம் எதுக்கு இவங்க ஓட்டு உங்களுக்கு தேவை சொல்லுங்க? நீங்க தான் டாப்ல இருக்கும்போது நீங்க தான். ஆமா, நீங்க தான் இப்ப டாப்ல இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மத்தவங்க ஓட்டு முக்கியம்? அதான் தேவையில்ல. ஆல்ரெடி அடிச்சுன்னு உருக்கியாச்சு. உங்களுக்கு சப்போர்ட்டே தேவையில்ல. ஜனவரி 24ஆம் தேதி கார்த்திக் தம்பி, ஜனவரி 24ஆம் தேதி நீ என்ன சீரியஸா பேசுறீங்களா இல்ல ஸ்கூஸ் பண்றீங்களா? எப்பா அதானா ஒரு செகண்ட் இந்த ஸ்பேஸ் இவரே ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன போடுறாங்க ஸ்பேஸ் மேல ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க படத்துன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போட்டுருக்கீங்க நீங்க. சரி கார்த்திக் தம்பி, மேல அந்த ட்வீட் போட்டது நீங்க தானே தம்பி? கார்த்திக் சார் எவ்வளவு லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் பேசுறேன்.
எஸ் கார்த்திக் சார் நீங்க மேல போட்டுருக்கிறது நீங்க தானே சார் ஷேர் பண்ணீங்க கார்த்திக் சார் இவன் பேசுனது எவன்டா லாஜிக் ஐயோ எனக்கு பேசுறான்? நெஞ்சு வலி கார்த்திக் வந்துச்சு. சார் இருங்க, நீங்க தண்ணி குடிச்சு வாங்க சரண்யா மேடம். கார்த்திக் சார் மேல ஷேர் பண்ணிருக்கிற ட்வீட் உங்க ட்வீட் தானே கார்த்திக் சார்? சொல்லு அதை விட அதை நான் பாத்துங்க சொல்லு. அது நாங்க தான் பாக்குறோம், அதான் ஊர் பாக்குது, நீங்க ஒரு தடவை பாத்துங்கன்றேன். சொல்டா இப்ப வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லு. வேற பாயிண்டா? மேல இருக்கிற அந்த பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட் இல்ல, முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்பதான் போட்டிருக்கீங்க அத. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க 10. உங்க ட்வீட்டுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க 10. எப்பறா நீ நார்மல் டெலிவரியா எனக்கு இல்ல ஏன் எதுவும் சிசேரியனா? காட்ட மாட்டேங்குது. டேய் கார்த்திக் நீங்க உண்மையாலுமே விஜய் சார் ஃபேனா இல்ல ஸ்பூஃப் அந்த மாதிரி ட்ரை நோ பண்றீங்களா? ஒரிஜினல் பிளட், எங்க ரத்தம் ஒரிஜினல் பிளட், இது ஏன் பிளட் அப்படிதான் இருக்கும். இல்ல அப்படி இல்ல அவர் பேசுறது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்திக் ப்ரோ ஃபைனலி ஒரு உங்களுக்கு சீரியஸா ஒரு விஷயம் கேக்குறேன் கார்த்திக் ப்ரோ. கிங்ஸ்ல கடிச்சு போடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எல்லாம் பேசுனீங்க. கார்த்திக் ப்ரோ என்ன மட்டும் ஏன் கார்த்திக் ப்ரோ ஓட்டு போட வேணாம்னு சொன்னீங்க? மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் ஓட்டு போடலாம், நான் மட்டும் நான் நாட் எலிஜிபிளா? வெற்றி தியேட்டர் கண்ணு மூடி வந்து போகும்ல. ஓஹோ, வெற்றி தியேட்டர் நான் இல்லையா? அதுக்கு பதில் சொல்லலாமா? அப்வியஸா சொல்லுங்க. என்ன அபியூஸ் பண்ணாம சொல்லணும். அபியூஸ் பண்ணாம சொல்லணும். உனக்கு முதல்ல பதில் சொல்ல தெரியுமா? உனக்கு பதில் சொல்ல முதல்ல தெரியுமா? உனக்கு பேச விட்டாதானே முதல்ல பதில் சொல்ல தெரியுமா? அது சொல்லு முதல்ல. நான் 3 கேள்வி கேட்கிறேன். 3 கேள்வி உனக்கு பதில் சொல்ல தெரியுமா முதல்ல? சொல்லு. நான் ஜிப்சி பேசுறேன். இங்க வந்ததுல இருந்து உளறிட்டு இருக்க. நாளைக்கு போய் என்னமா சொல்லுவ நீ? நேத்து நான் போயிட்டு ஒரு ஸ்பேஸ்ல எல்லாரையும் அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவேன், அழுதுட்டு வந்தத. கபில ஸ்பேஸ்ல உள்ள போயிட்டு கொம்ப வாயிலேயே பல்ல புடிங்கி இழுத்துட்டு வந்துட்டேன். பத்துக்க பல்லு தேப்பர் என் கழுத்துல தான் தொங்குது அப்படின்பீங்க. உனக்கு அடிக்கிறதுக்கும் அழுகுறதுக்குமே வித்தியாசம் தெரியல. இதுல சமாதானம் பேசுறதுக்கு அனுப்பின ஆளை பாக்கலையா முதல்ல? மன்னிச்சிருங்க ஐயா, எங்களை ஓட்டு போடுங்கய்யா. ஐயா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 எலெக்ஷன்ல 234 தொகுதியா தெரியல, 237 தொகுதியா தெரியல, 236 தொகுதியா தெரியல, ஆனா ஏதோ ஒரு தொகுதியில ஓட்டு போட்டுருங்க ஐயா, ரஜினி ரசிகர்கள் ஐயா மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு ஏதாவது மன்னிப்பு கேட்டா வாய்ப்பு பாப்போம். என்ன அதுவும் வில்லு தான் கேட்கணும், அம்பு கேட்க கூடாது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் எங்களால ப்ராமிஸ் பண்ண முடியாது. நாங்க அபீஸ் பண்ண மாட்டோம். क्वेश्चन கேட்டுட்டே இருப்போம். அது மட்டும் வெச்சுக்கோ. அபீஸ் பண்ண மாட்டோம். ஓட் போட வேணாம்னு சொல்லிட்டீங்க. கபிலனை வந்து ஓட் போட வேணாம்னு சொல்லிட்டீங்க. கபிலனோட சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கபிலன் மேல பாசம் இருக்கும். அவங்களோட ஓட்டு வேணாம். சிட்டிசன் இல்லன்னு சொல்றான். ராணா ப்ரோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. क्वेश्चन என்ன? அதான் கேட்டேன்ல. இப்போ தெரிஞ்சவங்க கூட ஓட் பண்ண கூடாதா? என்ன பிரச்சனை? அதுக்கு மட்டும் நீங்க வந்து திருப்பி வாங்க, திருப்பி क्वेश्चन கேளுங்க. ஆமாப்பா, அவ்வளவுதான். நீங்க வந்து எங்களையும் வந்து டீச்சர்ஸ் யாரு இவ்வளவு क्वेश्चन கேட்டதுல விருப்பம் ஒண்ணு. நாங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவன் யாவது தெரியுமா? ஒரு நிமிஷம். நேயரின் விருப்பம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு டிஎம்ல, யோ நான் 6 மணிக்கு நான் வந்து ஒரு ஆப் சாப்பிட்டேன், எனக்கு ஃபுல்லா இறங்கிடுச்சு, கூட கிடையாது, நான் எங்கேயா போறது? கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, 15 பேர் வருவானுங்க மினிமம். எதுக்கு 15 பேர் வந்து என்ன கும்மி அடிக்க போறானுங்க, திட்டுவானுங்க, கதறுவானுங்க, அப்புறம் நாளைக்கு போய் அடிச்சுட்டோம் அப்படிங்குவாங்க. நான் ஜெனுவனா கேள்வி கேட்டேன். இன்னைக்கு பஞ்சாதி படம் ஓடுது. எங்கயா படம்? எங்கயா படம்? மூவி நேம் வாட்? மூவி நேம் எங்க இருக்கு? மூவி க்ரோலயா இருக்கு. உங்களுக்கு படம் எல்லாம் என்னயா பேசுறீங்க? தெரியலப்பா, தெரியல கிங்ஸ்லி. படம் பேர்னையா? நீ சாப்பிட்ட சரக்கு பேர் மட்டும் சொல்லுப்பா. நீ சாப்பிட்ட சரக்கு பேர் மட்டும் சொல்லு ப்ளீஸ்.
இல்ல நீங்க என்ன சரக்கு அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் 400 ரூபா சரக்குனா ஒரு குவார்டர்னா அடிப்பேன். அப்படிதான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஜாக் டேனியல்ஸ் அடிப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாஸ்டர் படத்துல அடிச்ச ஜாக் டேனியல்ஸ் அடிப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இவன் அந்த கார்த்திக் ரவிவர்மா மாதிரி டெய்லி 1000 ரூபாய் குடிப்பேன். விஜய் சுந்தர் மாதிரி 2.0 விஜய் சுந்தர் 2.0. சரி நீ எவ்வளவுக்குன்னா குடுறா இப்ப சொல்றான். கார்த்திக் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லணும். அது இல்ல சரி உங்களுக்கு கமல் மாதிரி இப்ப சொன்னா ஓகே பைனரியா பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ கேக்குறோம். ஏங்க ஜெயிலர்ல லியோ வந்து தூக்கி சாப்பிட்டாச்சுங்க. ஆனா இருந்தாலும் உங்க ஓட்டு எங்களுக்கு வேணுங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கான்செப்ட் எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்கேடா, எதுக்குடா மத்த ஓட்டு உங்களுக்கு தேவைன்னு நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா போல. அதான் 10 கோடி மக்கள் உள்ள ஜாயின் பண்ணிடுவாங்களே. சரி அப்படி இல்ல ப்ரோ, அது இந்த லியோக்கு இந்த கர்நாடகால கொஞ்சம் பேர் படம் பார்க்க போனாங்களே அவனுங்களையும் சேர்த்துட்டானுங்க. பாப்புலேஷன்ல எல்லாத்தையும் சேர்த்து 10 கோடி ஆக்கிட்டானுங்க அவனுங்க. சர்வே எடுத்துருக்காங்க போல. இன்னைக்கு தான் புரியுது அசோக் சார் சர்வே எல்லாம் வேலையெல்லாம் பாத்துருக்காரு. வேற யாராவது இந்த நீங்க லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களா? கபில மாதிரி வேற யாராவது ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல யாராவது ரஜினி ரசிகர் உங்க ஓட்டு எல்லாம் தேவையில்லப்பா, நீங்க இல்லாம இங்க வந்து உங்க படம் ஒன்னா கூட நாங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க கார்த்திக் ப்ரோ? எது ஓடி இருக்கோ அதெல்லாம் இவனுக்கு கணக்குல சேர்த்துப்பானுங்க. ஓடாத படம் எல்லாம் வராது. ஓடினதுன்னா ப்ரொடியூசர் மட்டும்தான். அப்ப அதனாலதான் வேட்டைக்காரன் வச்சாங்களா? ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன். இல்ல லால் சலாம் பத்தி இத்தனை பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸ்டேட்டஸ் அந்த இந்த ஸ்பேஸ் பேரும் ஸ்பேஸ்லயே பேர் இருக்கு, பேர் தெரியலங்கிறீங்களே. அப்போ பிரச்சனை யாருகிட்ட சொல்லுங்க? யாருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா? இல்லறானா படத்துக்கு ஏத்த இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. சரி இருங்க, அந்த பையன் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கான் போல. தம்பி கார்த்திக் ப்ரோ, கபிலன் பேசுறேன். உங்களுடைய ஃபேவரட் ஐடி ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி தான் இருக்காரு. உங்க ஃபேவரட் ஐடி கபிலன் பேசுறேன். ஹலோ. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் கார்த்திக், இந்த மாதிரி ஒரு விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல போய் உட்காந்து நீங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து காமா இருக்க முடியுமா? சத்தியமா சொல்றேன், அப்படியே வாந்தி எடுத்து உழப்பி விட்டு எனக்கு உண்மையிலுமே இன்னைக்கு நான் எப்படி திரும்ப என்னன்னு உணர்ந்தேன். எஸ்.ஜே. சூர்யா ஸ்பைடர் படத்துல இருக்கிற எஸ்.ஜே. சூர்யா மாதிரி நான் உணர்ந்தேன். அப்படியே காது முழுக்க அப்படியே தென்வந்து பாய்தி காது இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே சொர்க்கமா வந்து ஊத்துனுச்சு என் காதுல. சத்தியமா இப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக். நல்ல வேலை பார்த்தீங்க. தரமான சம்பவம் தான். ரொம்ப நாள் 8 வாரத்துக்கு பேசலாம் கார்த்திக் இதை வச்சுக்கிட்டு. சத்தியமா சொல்றான், அந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்திருக்கீங்க. சத்தியமா அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளவு அடின்னா அடி வாங்க. அதாவது வந்து கேடு கெட்ட டிவிடியா பையனா நீ தான்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். No bad words, you know, this is wrong, you know, only good word, no bad words. So டேய் மரியாதை இல்ல நீங்க எல்லாம் ஒண்ணுமே அவ என்ன வேணாலும் பேசட்டும், வன்மத்தை கக்கிட்டே இருப்பேன் நானு. சின்ஸ் இருந்தாலும் நீங்க ஜிப்சி மேல வன்மத்தை இருக்கலாம். ஜிப்சி யாரு ஃபேனு இல்ல இங்க யாரு ஃபேனு அப்படின்னு சொல்லி அவங்களை அபியூஸ் பண்ணா அது நாளைக்கு உங்களால உங்களுடைய இதுக்கு பாதிக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க தம்பி. கீழே இருக்கிறவங்க லிசன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாத்துக்கு தம்பி, இடம் ஏவல் பொருள் பார்த்து வார்த்தையை விடணும். வார்த்தையை கோவத்துல அள்ளினா அள்ள முடியாது. நீங்க என்ன உங்க புத்திய காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஏங்க ஓவர்சீஸ் ஓட்டு, அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு எங்க ரஜினி ஓட்டு மட்டும் தான் தேவை. அதுவும் இந்தியாவில் இருக்கிற ரஜினி ஓட்டு மட்டும் தான் தேவை. அவங்களுக்கு மட்டும் தான். சாரி, கரெக்டா? இல்ல அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. மேபி அடுத்தடுத்து உங்களுக்கு வருவாங்க. என்ன மெனு எப்படி போய்டுவாங்க? இட்லி, தோசை, பொங்கல், பூரி. என்னோட ஸ்டாண்ட சொல்றேன். அந்த தலையே வந்து என் கையை எடுத்து ஒரு ஓட்டை போட்டா கூட அடுத்த செகண்ட் என் கையை வெட்டிடுவேன் நானு. கார்த்திக் ஏன் கார்த்திக் ஏன் இதனால இவ்வளவு டென்ஷன் ஆகி ஏன் இந்த கோவத்தின் வெளிப்பாடு என்ன? எதனால கார்த்திக் நீங்க ஏன் இந்த அளவுக்கு கோவமா மாறினீங்க? கார்த்திக்
இல்ல கபிலா, நம்ம பேசணும்னு நினைச்சேன். ஆனா அது கூட நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேறியா? நீ இல்ல அவ்வளவு இல்ல பேசுறதா பேசுற. இல்ல இல்ல நான் அமைதி என் ஸ்பேஸ்ல நான் எதப்பா பேசிட்டு இருப்பேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ தப்பா அதிகமா பேசிருக்க. ஒரு அஜித் பண்ண கூட்டு வச்சு கூதி நேக்கல நீ ஒரு பேசுறது அஜித் உங்களுக்கு வந்து ஜாலியா இருக்குதா? இங்க 10 ரஜினி ரசிகர் இருக்கிறான். உனக்கு அவங்க எல்லாம் கண்ணு தெரியல. ஒரே ஒரு அஜித் பேனா ஒரு ஜிப்சின்னு வச்சிருக்கிற ஒரு பேர் இருக்கிற. அவர் யார் பேனா இருந்தா உனக்கு என்னையா? நீ என்ன பண்ணியா? என்ன பண்ண? டேய் அதுக்கு முன்னாடி கேட்டோம்ல, சாரி கேக்குறது உனக்கு இது பண்ண துப்பு இல்லையா? நாங்க எவ்வளவு சாரி கேட்டோம்ல, சாரி கேக்குறது துப்பு இல்லையாடா? எக்ஸ்பெரி சாரி கேட்டான், நான் சாரி கேட்டேன், எல்லாருமே சாரி கேட்டான். என்ன எவ்வளவு பேர் சாரி? சரி ஓகே, நீ என்ன என்ன எதிர்பார்க்கற? யார் சாரி சாரி நீ சொல்லு. கார்த்திக் சாரி கேட்ட அப்பாலஜைஸ் பண்ண ட்வீட்ஸ் கொஞ்சம் மேல ஷேர் பண்ணுங்க. என்ன எப்படி நான் சாரி கேட்கணும்னாங்க சொல்லுங்கண்ணா. சாரி கேட்டேன்னு சொன்னீங்களே, அந்த சாரி எப்படி கேட்டீங்க? என்ன மன்னிச்சிருங்க இப்படி கேட்கணும். யாரு கேட்கணும்னா சம்பந்தப்பட்டவர் கேட்கணும். உங்க தளபதி கேட்டாருன்னா நாங்க வந்து யோசிப்போம். அப்ப கூட நாங்க ஊன்னு சொல்ல மாட்டோம், யோசிப்போம். எக்ஸாக்ட்லி நான் தான் சொல்லணும் வந்தேன். விஜய் சொல்ல வந்து சொல்ல பத்தியா? அதான் பாயிண்ட். கரெக்ட், இதுதான் பாயிண்ட். மத்ததெல்லாம் சொல்லணும். ஏண்டா உங்களுக்கு வேணா நீங்க அபியூஸ் பண்ணுவானுங்க, தேவைன்னா அப்புறம் சாரி கேட்டனா எல்லாரும் மன்னிச்சிடணுமா? நடுவுல ஒரு வார்த்தை ஓவர்சீஸ் ஓட்டான். அது தபால் ஓட்டுதானே எங்க ஊர்ல சொல்லுவாங்க. எங்க மணி இந்த நேரம் நம்ம மதுரை மணியை காணாம போயிட்டாப்ல. ஐயோ நல்லா சொல்லிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், ஒத்துக்கிறோம். ராணா சொல்லிட்டோம். இப்ப எப்படி நாங்க சாரி கேட்டோம்? ராணா சொல்லட்டுமா? எனக்கு என்னமோ ராணா மேலதான் டவுட்டா இருக்கு மக்களே. இங்க ஏதோ ஒரு கருப்பாடு. ஏன் மேல டவுட்டா? ஐயோ ராணா பேச மாட்டாரு. நான் பேசுறது இல்ல இனிமே நான் பேச மாட்டேன்பா. என் மேல டவுட் வந்துருச்சு. இனிமே நான் பேச மாட்டேன். நான் அப்பவே சொன்னேன், ஹோஸ்டையும் கோ ஹோஸ்டையும் தாண்டி வா. எப்படி சாரி நீங்களே சொல்லுங்க கிளீனா. நான் சொல்றேன். நீ இல்லன்னா கூட என்ன கேள்வி கேட்பாங்க. நான் தான் கை தூக்கணும். ஓகே, அதாவது எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் போட்ட முதல்ல ஸ்பேஸ் போட்டு அபியூஸ் பண்ண விஜய் ஃபேன்ஸ். ஓகே, யாருன்னு ஐடி பேரை சொல்றேன். பண்ணவே இல்ல, ஸ்டார்ட் பண்ணது நீ தான்டா. அவரு சொல்லட்டுமா இல்லையா? நான் கிளம்புறேன். அவருதான் நீ கிளம்புடா. யாருக்கு ரெஸ்பெக்ட்? தம்பி நீங்களா போயிடுறா நல்லது. நான் சொல்லிட்டேன், நீங்களா போயிடுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நீங்க எங்களை அடிச்சுதாமே இருக்கட்டும். முடிக்கணும்னு யோசிக்கிறோம். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவர் கேட்கட்டும். உங்க அக்கள் எப்படி பாருங்கண்ணா. ஐயா பிரச்சனை முடிச்சு பாருங்க அவங்க எப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான் அந்த கபில. அவனுக்கு 3 பேர் 30 பேர் ஸ்பேஸ் போடுறானுங்க. இவன் ஒருத்த மட்டும் ஸ்பேஸ் போட்டு எங்களை ரொம்ப காயப்படுத்துறான்னு ரொம்ப வலிக்குதுண்ணா. கபிலனுக்கு என்ன அடி? ஆமா தாங்க முடியல. நான் முழுக்க வீங்க போய் நிக்குதுண்ணா. ஓகே, கார்த்திக் கிட்ட நம்ம சாரி கேக்குறது சொல்லிடுவோங்க. ஒண்ணுமே இல்ல கார்த்திக், நீங்க சாரி கேட்டுட்டீங்கன்னே நாங்க வச்சுக்கிறோம். அது கேட்கல, நீங்க கேட்டுட்டீங்கன்னே தம்பி உனக்கு ஓட்டு இல்லையா விட்டுரு. நீ இல்லனா நீ உனக்கு ஓட்டு இல்ல பாக்கணும்னு இருப்பா. நீ ஓவர்சீஸ் ஓட்டு. நீங்க அமைதியா இருங்க. நீ கணக்குல வரல. நம்ம 2 பேரும் ஓவர்சீஸ் ஓட்டு. ஐயோ கார்த்திக், நீங்க கேட்டுட்டீங்கன்னே நாங்க வச்சுக்கிறோம். ஆனா உங்க அண்ணன் ஒரு லெட்டர் பேட்ல மன்னிப்பு கேட்கறானான்னு பாப்போம். அவன் கேட்டா அடுத்த பேச்சு பேசுவோம். பிங்க்லி மன்னிப்பு அதுக்கு 10 இருக்கட்டும், செகண்ட் இருக்கட்டும். முதல்ல தேங்க்ஸ் சொல்ல கத்துக்க சொல்லு. 10 மன்னிப்பு அப்புறம் வரலாம். தலைவர் பேசுனதுக்கு தேங்க்ஸ் எங்க? மன்னிப்புல அப்புறம் கேட்கலாம்.
தேங்க்ஸ்ங்க லெட்டர் பேட்ல தேங்க்ஸ்ங்க சார். நீங்க அப்படி பேசினதுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லு. அதுக்கே இங்க வக்கல நீ மன்னிப்பை பத்தி பேசிட்டு சார் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நீங்க தான் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். நாங்க தேங்க்ஸ் சொல்லணுமா? எதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லணும்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. இங்க பாருங்க அன்பு சார் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. இவரு மெத்த குடிச்சிருக்காரு. இவருக்கு எதுவுமே ஏறாது. போதுமா கார்த்திக் ப்ரோ? உங்களுக்கு தேங்க்யூ போச்சா? இந்த ஸ்பேஸை இன்பமாக ஆக்கிய கார்த்திக்கு நன்றி. தேங்க்யூ. பேசாம இந்த ஸ்பேஸுக்கு பேர் டைம் பாஸ் ஸ்பேஸ்னு வச்சிருக்கலாம். நல்லா டைம் பாஸ். உங்களுக்கு புரியுதா புரியல? தலைவரே விஜய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அந்த தம்பி நீங்க எல்லாம் கேள்வி ஏதோ கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. தலைவர் வந்து விஜய் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி அவர் ஆள் சல மாநிலத்துல பேசினாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கட் பண்ணிட்டானுங்கப்பா சன் டிவில. எடிட்ல போயிடுச்சு. இல்ல நீங்க எப்படி சாரி கேட்கணும்னு கேட்டீங்கல்ல. ஒரு மெரூன் கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு கேமரா முன்னாடி, மொபைல் கேமரா முன்னாடி, அது என்ன கேமராவோ அந்த கேமரா முன்னாடி கைய கட்டிக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட ஒரு அப்பாலஜி கேட்டார்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட சொல்லுங்க. எல்லாத்தையும் மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிடலாம். வித்தவுட் காலருங்க. வித்தவுட் காலர். சொல்லுங்க ராணா ப்ரோ, என்ன பிரச்சனை? ஏப்பா நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா உனக்கு? என்னது என்ன பிரச்சனையா? இத்தனை பேர் சொல்றாங்க, காதுலயே இல்லையா உங்களுக்கு? இல்ல என்கிட்ட பேசுனா எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க பாருங்க. எப்படி ஆயிப்போச்சு நிலைமை இந்த நாட்டுல. யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேன். ஐயா சர்டிபிகேட்டே வேணாம் எனக்கு. இல்லங்க இந்த கார்த்திக் தம்பி நல்லவர் தான் போல இருக்கு. இந்த கார்த்திக் தம்பி இவர் பேச்சு கேட்கலாம் போல இருக்கு. ஓ தெரியாம கூட இப்படிலாம் சொல்லிடாதீங்க. எனக்குங்க கார்த்திக் என்னதான் அந்த கார்த்திக் தம்பி என்ன வந்து கழுவி ஊத்துறாலும் அந்த பையன் பேசுறதுல எவ்வளவு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை கேட்டு ஊர்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் சிந்தனையில அந்த நாய்க்கு நீங்க சொல்லுங்கண்ணா. எனக்கும் அதேதான். ஐ ஆம் வெயிட்டிங் தான். நீ அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதுதான். யா ஸ்பீக் சென்ஸ். ஐ அம் வெயிட்டிங். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணி நீங்க அவர் பேசுறியா? சரி நான் பேசலாம். நான் யாரு இது ராணா, நான் கம்முன்னு இருக்கணும். நீங்க பேசுங்க. ஐயா நான் பேசலாமா? பேசுங்க. என்னப்ப எங்கால பேச போறது? அவங்க அவங்களுக்குள்ள பேசுனாங்க கிங்ஸ். நம்ம அந்த பக்கம் வேலை வெட்டி ஏதோ தமிழ்நாடு மக்களுக்கு 8 மைல் தமிழ்நாடு மக்களுக்கு இவர் தளபதி வராரு, அப்போ ஓட்டு போடலாம். அது உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஏத்துக்கிற அளவுக்கு மைண்ட் செட் இருக்கு அவங்களுக்கு. இல்ல நாளைக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க பேசலாம். சரியா? நீங்க தெளிவா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 8 பேஜுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம். உங்களுக்கு அது புரியலையா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி மப்பாதான் இருக்கு. இப்போ புரியுது. தெளிய அடிக்கணும் அப்படிதானே? இது தெளிய அடிக்கணுமா? இது பாருங்க, நானே இப்ப கார்த்திக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். கலாய்க்கிறது மட்டும் வேணா, இத விட்டுருங்க. வேற மேட்டர். என்னது கார்த்திக் அவர் டீசன்ட்டா சொன்னாரு. சரி ஓகே. உங்களுக்கு ஹோப் பிடிச்ச கடைசி கட்சி யாரு? அது சொல்லுங்க ப்ரோ. இவர்கிட்ட கேட்போம். நம்ம அதாவது விஜய் 1 month தவிர்த்து, அதாவது தமிழ்நாடு விட்டுனா கூட பரவாயில்ல, விஜய் ஜெயிக்க கூடாது. இது எவ்வளவு ஜெயிக்க கூடாது. அதாவது தமிழ்நாடு தோட்டா கூட பரவாயில்ல. தம்பி தளபதி போலோ இது தாண்டி போயிட்டு இருக்கு. கார்த்திக் தம்பி இங்க தலைவர் ஃபேன்ஸ் ஆதரவு இருந்ததுன்னா விஜய் வந்து தமிழ்நாட்டுல சிஎம்மா மாறிடுவாரு. நீயே வாக்குமூலம் கொடுத்துட்ட. யோசிக்கிற ஆட்கள் நீங்க. விஜய்னு சொல்லாதீங்க, தளபதின்னு சொல்லுங்க. தளபதி என்டிகேலாம் விட்டுருவோம். அவர் கேட்டார்ல எந்த கட்சி ஹோப் கொடுத்ததுன்னு. எனக்கு ஒரு வரப்போற கட்சி இருக்குது. நன்றி மறப்பது நன்றன்றது அப்படின்னு சொன்ன நம்ம விஷால். நன்றி மறப்பது நன்றி. புரட்சி தளபதி விஷால். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. நான் அவருக்காக தான் பிரச்சாரம் பண்ண போறேன். ஏங்க அவர் சூர்ல எடுத்து மேல போட்டுறாங்க, பயமா இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கார்த்திக், அவர் உங்களை மாதிரி சரவணன் கிட்ட இருந்து இளைய தளபதின்ற டைட்டில திருடல. அவர் வந்துட்டு ஒரு அட்மிரேஷன்ல புரட்சி தளபதினு வச்சுக்கிட்டாரு. சாத்திட்டியடா ஒரே வார்த்தையில சாத்திட்டி.
ஆனா அவர் பாருங்க, அவர் கெத்த பாருங்களேன். நான் வந்து விஜய் அண்ணா ஃபேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே காம்படிஷனா வராரு பாருங்க. அந்த மனுஷன் தான் கட்ஸ். அதுதான் கட்ஸ். அந்த கட்ஸ்க்கு தான் நான் அவருக்கா பிரச்சாரம் பண்ண போறேன். ஆமா ஆமா கிங்ஸ்லி அதுக்கு அட்டம் பண்ணி விஜய் சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு என்ன பதில்? அந்த கட்சிக்கு கொள்கை இல்லையா? அதானே பதில். நீ என்ன தெரியுமா கேக்குற? அந்த கட்சிக்கு எப்பதான் இது விட்டு ஆரம்பிச்சா சொல்லிட்டாரு. திருப்பி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ. அதை விட்டுரு. இது வந்து கொள்கை விட்டுருணுமா? கொள்கை இல்லாத கட்சியா? வளராத ஃபர்ஸ்ட். ஃபன் பண்றதா யாரு இந்த ராணா? என்ன இந்த ராணா எனக்கு காப்பாத்துற மாதிரியே தெரியுது. இன்னைக்கு என்னன்னு தெரியல. ராணா காப்பாத்துற மாதிரி நான் விட்டா நான் வந்து காணவில்லைன்னு நானே எனக்கு போஸ்ட் பண்ணி ஓடிடுவேன். ஒண்ணு லாஜிக்கலா சிம்பிள் லாஜிக்கலா பேசு. ஒரே நிமிஷம் கார்த்திக், ஒரே நிமிஷம். சாரி, நீங்க கண்டினியூஸா பேசுங்க. ஒரே நிமிஷம் சொல்லு ப்ரோ. ஆக்சுவலி இந்த ஸ்பேஸோட டைட்டில் ஏத்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. லால் சலாம் சாந்தியம் சமாதானமும். இல்ல லால் சலாம் தப்பாவே நான் பேசல. கரெக்ட்டா தானே இருக்கு. நம்மளுக்கு படம் ப்ரமோஷன் ஆகுது. லால் சலாம் பத்தி தப்பா பேசலையா? ஐயோ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இந்த படத்தை கூட்டம் வராது, நாளைக்கு படுத்துரும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனது. எப்பா என்ன இது? இல்ல குட்டி கொஞ்சம் பிரச்சனை. இதெல்லாம் குட்டோஸ் பண்றேன்னு நாங்க என்னடா பண்ண முடியும்? நீ தானே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த ஸ்பேஸ்ல பேசுன லால் சலாம் ஓடாது அப்படி இப்படின்னு சொல்லி நீ தானப்பா பேசுன. ஏங்க தம்பியோட வயசு 23. வேற ஏதோ ஜோன்ல இருக்கார் போல. இது தம்பி 23 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல 23 வயசுல தம்பி இந்த வயசுல போயிட்டு 23 வயசுன்னு சொல்றாங்க. என்ன தம்பி இந்த வயசுல குடிக்கலாமா தம்பி? தப்பு இல்ல. நீ என்ன கூப்பிட்டே இல்ல, நான் பேசுறேன். ஐ எம் வெயிட்டிங். வா. இதுவும் பேசுறோமா? இல்ல இல்ல தலைவர், உங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னா தெரியுமா? என்னைக்கு 92ல இருந்தா? சாரி கட்சி இதே தலைவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னாரா? எப்ப சொன்னாரு? நான் பிறந்த 1992வா? எவன்டா தலைவர்? நீங்க என்ன வெள்ளியில இருந்து வந்திருக்கீங்களா ஐயா? கரெக்ட் தான். எப்படி எல்லாம் are you realizing that you are becoming a joke here? You have any realization சொல்லிட்டு உங்க தலைவர் எப்ப சொன்னாரு? எல்லாரும் வைக்கிறாங்க ப்ரோ. ஐ மீட்டிங். வா வா. ஐ மீட்டிங் என்ன? ஐ மீட்டிங் சப்டைட்டில் மாதிரி சேர்த்து கார்த்திக், உங்க அண்ணன் ஆக்டர் சொல்டா இருடா. கரெக்ட். அண்ணன் ஆக்டர் விஜய் ஐ எம் வெயிட்டிங்னு கத்தி படத்துல சொன்னார் தெரியுமா? அதுக்கு காம்பன்சேஷன் படத்துக்கு தானே இப்ப உங்க பையனுக்கு நடிக்கிறாரு. ஆனா யாரு தெரியல, யாரோ சொன்னாங்க துப்பாக்கிக்கு அப்புறம் எந்த படமும் ஹிட் ஆகலன்னு. கரெக்ட். தம்பியும் துப்பாக்கிலேயே ஸ்டக் ஆகி அதே தான் சொல்லிட்டு ராணா சார் தான் சொன்னாரு. அதுதாங்க கரெக்ட். அதுதான் கரெக்ட். தம்பி பாருங்க, நாள் வந்த வன்மத்தை ஐ ஆம் வெயிட்டிங்லயே நிக்கிறாரு. நம்பி இந்த தம்பி பாருங்க, நீங்க சொன்னது அப்படியே ப்ரூவ் பண்ற. ஐ ஆம் வெயிட்டிங்க்கு அப்புறம் ஒரு பஞ்ச் லைன் தெரியல தம்பி. I'm waiting. இது சொல்லுங்க தம்பி. I'm வரீங்க. அங்கே இருங்க. I'm waiting சொல்ல மாட்டீங்க. I'm waiting. குரூப் ஒரே இடம் இல்ல. வரேன். தம்பி மறக்காம போனை சார்ஜ் போட்டு வைப்பா. ஆஃப் ஆயிட்டு போகுது. ஐயா ஹோஸ்ட் 250 ரூபாய் ஜிபே பண்ணி விடுங்க. எதுக்கு? எனக்கு இப்ப இறங்கிருச்சுல. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன்ல. இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும்னு. ஓகே, இப்ப என்ன கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு 250 ரூபாய் செலவு. ஓகே, பாத்துக்கலாம். அதை வந்து வருங்கால இருக்கக்கூடிய வெற்றி கழகம் வந்து ஈடு செய்யும், அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும். கவலைப்படாதீங்க. என் வாழ்நாள்ல சத்தமா இவ்வளவு சிரிச்சது கிடையாதுங்க. வீட்டுல சத்தம் போடுறாங்க, விளக்கு மாத கொண்டு அடிக்காத கூட. வாங்க செல்ல முன்ன வாங்க. நான் எல்லாம் ஹாலுக்கே வந்துட்டேன். இனி வெளில வாங்க. ஐயா நீங்க உங்களை ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு வார்டு எப்பயும் ஒரு சொந்தமா இருக்கும் இல்லைங்க? இந்த வார்டுன்றது தம்பிக்கு தெரியுங்களா? வார்டு தம்பி நீங்க எந்த ஊருங்க? கார்த்தி தம்பி இல்ல எந்த ஊரு? அதாவது ஐயா அவங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் ஊர்லாம் சொல்ல மாட்டாங்க ஐயா, ஓடிடுவாங்க. வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வெயிட்டிங் பண்றவரை கூப்பிட்டு எந்த ஊர்லாம் கேக்குறீங்க? பையன் போயிட்டா போல, ஏறிடுச்சு போல இருக்கு. ஃபுல்லா ஏறிடுச்சு போல இருக்கு. வளர்றதுலயே தெரியும். கைப்பற்றிருக்கோம், பேசுறதே புரியல. ஆனா ராணா சொன்னாப்புல பாருங்க அந்த பாயிண்ட். துப்பாக்கிக்கு அப்புறம் உங்களுக்கு கிட்டே கிடையாதுடா.
இல்ல நான் அப்படியா சொன்னேன்? ஆமா அப்படிதான் சொன்னீங்க. கரெக்ட். அப்படிதான் சொன்னீங்க. நான் பீக் பத்தி சொன்னேன். இல்ல அதுதான் கடைசி ஹிட். இல்ல மத்த ஆக்சுவலி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபேக் அதுதான் ஹிட்டிங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலா அவனுங்க இன்னும் அது எங்களையே தாண்டல. உண்மைதான், அது இல்ல உண்மைதான். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் துப்பாக்கி, அதுக்கப்புறம் என்ன படம் சரியா அந்த மாதிரி ஒரு நீங்க இம்பாக்ட் என்ன சொன்னது படம் கிரியேட் உண்மைதான். பண்ணுச்சு? நீங்களே சொல்லுங்க, அதுல மாற்று நீங்களே கருத்து சொல்லுங்க. இல்லை. அவ்வளவுதான். சர்க்காருக்கு நான் கபிலனை மாதிரி கவட்டக்கல் உள்ள பக்கத்துல வச்சு எல்லாம் முக்கல நான் யாரையும். நான் வந்து உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல அவன் தெளிவாதான் பேசுறானா? நீ சொன்ன மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. இல்ல தெளிவா பேசுறானு கேக்குறீங்களா? விஜய் ஃபேனானே எனக்கு டவுட் வந்துருச்சு. அவனுடைய அந்த பையனோட கோபத்தை உள்ள அவன் போடும்போது அப்படின்னு நிக்கும் போது எனக்கு அப்படியே ஜர்க்காய் போச்சு. என்னடா இன்னும் சொன்னா இன்னும் பண்ணா என்ன பண்ணா, சரி வர இரு. ஆமா ராணாங்கிறது மட்டும் தான் தெளிவா கேக்குறீங்க உங்களுக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், மியூட் வெறும் போட்டு விட்டு ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பையன் வந்தாப்புல. அதுக்கப்புறம் நமக்கு பேசுறது அந்த பையன் பேசுறதுக்கு கிடைச்ச கண்டென்ட் வச்சுக்கிட்டு 3 படம் இல்ல. நீங்க என்னதான் இருந்தாலும் துப்பாக்கிக்கு அப்புறம் விஜய்க்கு எந்த படமும் ஹிட் இல்லன்னு நீங்க சொல்ல கூடாதுல. அது வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரு மறுபடியும். சரி இப்ப நான் போயிரவா? வேணா அந்த பையன் உங்கள்ட்ட தான் பேசணும்ன்றாப்ல. எங்களை என்னெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னது இல்ல நீ. இல்ல இருங்க ராணா, இருங்க. நீங்க தாங்க இது வரைக்கும் கூட்டத்திலே உருப்படியா ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. கார்த்திக் கேக்குதா? கார்த்திக் இவ பிரச்சனை என்ன முடிக்கலாமா வேணாமா? எப்படி முடிக்கிறது? எப்படி முடிக்கிறது? யோ யாரே இருக்குல்ல. ஓ நம்ம இப்ப பிரச்சனைக்கு நடுவுல தான் இருக்கோமா? இது தெரியாம சிரிச்சிட்டு நாங்க தப்பு பண்ணோம். ஆமா இப்ப பிரச்சனை எப்படி முடிக்கலாம்? கம்ப்ளைண்ட் ஆபீஸ் இருக்கு. ஓகேவா? நான் தான் சொல்லணும். ஓகே இப்ப நான் தான் சொல்லணும் எப்படி முடிக்கணும் அப்படின்னா, ஐயா அந்த ஃபேக் பாக்ஸ் ஆபீஸ் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு நிமிஷம். எப்படி முடிக்கணும்ன்றத நான் சொல்ல மாட்டேன். எப்படி முடிக்கணும்ன்றத நான் சொல்ல மாட்டேன், உங்க அண்ணனே சொல்லுவார். தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்துல ரிலீஸ் ஆகல. கரெக்டா ரிலீஸ்க்கு ஒரு கேட்டா நான் மன்னிப்பு கேட்க உங்க ஆளு மன்னிப்பு கேட்டா நாங்க மன்னிப்பு கேட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ப்பா. நாங்க சாரி கேக்குறோம்ல விஜய் ஃபேன்ஸ். ஆமா சாரி கேக்குறோம் சொல்லிட்டாங்க. விஜய் ஓட்டுக்காக சாரி கேக்குறோம் சொல்லியாச்சு. அவர் சாரி கேட்க சொல்லுங்க, நாங்க சாரி கேக்குறோம். கடை க்ளோஸ். சரக்கு கிடையாது. கடை க்ளோஸ். அட்டம் பண்றோம்டா. என்னடா சரக்குலாம் கிடையாது. அட்டம் பண்றோம். சரக்கு கிடையாது. கடை க்ளோஸ். சரி யாரையாது ஸ்லோ பண்ணி இருங்கப்பா. கொஞ்சம் எல்லாரும் மியூட் மட்டும் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க, கோஆபரேட் பண்ணுங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம். அட்லீஸ்ட் ஓகேவா? அதான் விஜய் அவர்கள் வந்து அதான் சொல்றேன், நடிகர் விஜய் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு தலைவர் இது மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நாங்க ரஜினி ரசிகர், இங்க இருக்கிற ஆன்லைன் ரஜினி ஃபேன்ஸ், நாங்க முக்கியமா நான் உனக்கு பிடிக்காத நான் வந்து மன்னிப்பு கேட்டுறோம். என்னுடைய ரசிகர்கள் செய்த தவறுக்காக நான் ரஜினி ரசிகர்களிடம், தலைவர்களிடம், சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் உன்னாலதானே இவ்வளவு பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. நாய புரியலையா? உன்னாலதான் அப்படி நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரியுதா? இல்ல அதெல்லாம் இல்ல ப்ரோ. இல்ல கபிலன் ப்ரோ, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா ப்ரோ? இவ்வளவு பெரிய ஆள்னா நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. நீங்க ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கீங்க. நீ ஒருத்தன் தான்டா இன்னும் குறையாம இருந்தது. நீயும் வந்துட்டடா, தூக்கத்துல ஏஞ்சி வந்துட்டியா? இரு. அதான் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது நாங்க இல்லாம டீசென்ட்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம்னா. ஆமா உங்க டீசென்ட் தான் ஊருக்கே தெரியுங்க. ஆனா நீங்க பாருங்க நான் எவ்வளவு டீசென்ட்டா பிஹேவ் பண்றேன்னு. ஆமா பாத்துங்க அண்ணா ராணா. இல்ல அவங்க அண்ணா சொன்னது பாஷாவா நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மன்னிப்பு எப்படி கேக்குறதுன்னு உங்க அண்ணனே சொல்லுவாருன்னு சொல்லி மியூட் பண்ணாச்சு. என் பேரை தான் சொல்லுவாரோ அப்படின்னு. அப்புறம் வந்துச்சு ஒரு வாய்ஸ் நோட். இப்பதான் பீப் பால் திட்டிட்டு போயிருந்த கொஞ்ச நேரம் முன்னாடி. டீசன்ட்ன்ற அது வேற வாய், இது நார வாய். அது நான் கட்டிக்கு முன்னாடியா? அதை பத்தி யார் பேசுறா? இல்ல ஒரு விஜய் ரசிகன், ஒரு 23 வயசு இருக்கிற ஒரு இளைஞன் ஜாக் டேனியல்ஸ் குடிச்சிட்டு 4000 ரூபாய் சரக்கு குடிச்சிட்டு நான் பெருமையா பேசுறேன்னு சொல்றியாப்பா? நாளைக்கு நீங்க மக்கள் உங்கள்கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்தா நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? ஒயின் ஷாப்பை மூடுவீங்களா? இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுறீங்களே, ஓட்டு கிடைக்குமா? இது மூலமா உங்க கட்சி பாதிக்கப்படாதா? என்னப்பா இப்படி பண்றீங்க? என்னம்மா இப்படி பண்றீங்களாமா? ப்ரோ நம்ம ஃபியூச்சர் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சிஎம் கிட்ட பேசிட்டு இருக்கோம்டா. இவன் ஒருத்தன், நீ என்ன பாதி பதில வந்திருக்கிற, அரத்துக்குள்ள
ஃபியூச்சர்ல வந்திருக்கிறியா? நான் ஃபியூச்சர் சிஎம் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கம்மிரு கபிலன், நீங்க தான் நீ என்ன அவனை எவ்வளவு கேள்வி கேட்கிற? அது அவன் பர்சனல் ஒப்பீனியன். பாஷா பாய் பாஷா பாய்ட்ட நீ கேளலாம், சூப்பரா பதில் சொல்லுவாப்ல. சொல்றான் பர்சனல் ஒப்பீனியன் சொன்னவனே. பாஷா பாய் நீ சொல்லு. என்ன ஒப்பீனியன்? அவர் அண்ணான்னு கூப்பிட்டது பாஷாவதான். அண்ணாவா? ரஜினி கலாய்க்கிறான் அப்படி பாத்துக்கோங்க. ஆமா பாத்துக்கோங்க, ரஜினி ரசிகன் பாஷா பாய். பாஷா பாய் நான் உனக்கு கலாச்சிட்டேன், இன்னில இருந்து நீ நானே எதிரி. சரியா? நான் கோச்சிக்கிட்டு போறேன். கோச்சிக்கிட்டாப்ல. காவுடுங்க பாப்பா. அதுதான் உண்மை ப்ரோ. கேடு கட்டவன் இவன். விஜய் வன்மவாதி. உங்களை வந்து இப்படிதான் இது டார்ச்சர் பண்ணுவான். ஐயா ஒரு மனசாட்சி வேணாங்களே ஏங்க? ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சவர் வந்து என்ன பேசணும் என்ன இதுன்னு தெரியாம நீங்க இப்படி பேசலாமா? ஒரு வாட இல்ல இதே விஜய் சுந்தரையே மிஞ்சிரும் போல. விஜய் சுந்தர் தான் ப்ரோ. இது மிமிக்ரி பண்ணிட்டு வராரு விஜய் சுந்தர் ப்ரோ. இல்லையான்னு தெரியல. அவர் யார வந்துட்டு வன்மவாதின்னு சொன்னாருன்னு கவனிச்சீங்களா? என்ன விஜய் தானே சொன்னாரு அவரு. விஜய் சொன்னாரு ப்ரோ. எனக்கு அர்த்தம் புரியல. விஜய் தான் வன்மவாதின்றாரு அவரு. அப்படியா கார்த்திக் ப்ரோ? அப்படியே சொன்னீங்க? யாரு விஜய் சுந்தர்? விஜய் வன்மவாதின்னாரு. எனக்கு தெரியாது. விஜய் யமாவனா? விஜய் சுந்தர் ப்ரோ சொன்னாரு. அவர் சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே. விஜய் சுந்தர் யமாவான்னு கேட்டாப்ல. அவரு உன்ன மாதிரி விஜய் ஃபேன் தான்ப்பா. விஜய் தளபதி யாருன்னு சொல்லு. என்ன மேட்டர் ப்ரோ? அது ஒண்ணும் இல்ல. அவரு வந்து உள்ள வந்து விஜய பத்தி எல்லாம் சில நேரத்துல இவங்க ஓட்டே வேணாண்டா, ரஜினி ரசிகர்கள் ஓட்டே வேணாண்டான்னு சொல்லிட்டு போனாப்ல. இல்ல அதுவும் உங்களை மாதிரி ஒரு வேரியன்ட் தான் அதுவும். அது அந்த எப்படி இதுதான் லைஃப்ல தேர்லாம் ஜென்யூன் ரஜினி ஃபேன்ஸ். நீங்க அது ஒரு போலீஸ் குரூப், நீங்க எப்படி ஒரு குரூப், அது ஒரு போலீஸ் குரூப். சரி அதெல்லாம் இருக்கட்டும். தம்பி இது என்ன குரூப்ல இந்த ஸ்பேஸ்ல மேல ஷேர் பண்ணீங்க, இது ஏன் போட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. யாரு காமி? இதை ஏன் போட்டீங்க? அப்புறம் இப்ப எதுக்கு வந்து சாரி கேக்குறீங்கன்னு எனக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு லைன் அப் ஆக மாட்டேங்குது. பதில் சொல்லுங்க பாப்போம். ஏங்க அந்த தம்பி வந்து யாருமே ஸ்பேஸ் போடலன்னு சொல்லிட்டு பழக்க தோஷத்துல வந்திருக்கு, வழி மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்பேஸுக்குள்ள. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல உட்காரணும். இப்ப அவங்க குரூப்ல வந்து ஸ்பேஸ் போடணும் சொல்லிருக்காரு. இல்ல இன்னும் 1 hourல அவர் வந்துருவாரு. இன்னொரு உங்க ஃப்ரெண்டு அதே ஒரே பாரா என்னன்னு தெரியல, அவர் வந்துருவாரு. யாரு? நம்ம அண்ணன் தான், கார்த்திக் ரேவர்மா அண்ணன் தான். சரி ஒரு டவுட் கார்த்திக். அப்படி என்ன கார்த்திக் நான் தப்பு பண்ணேன்? கார்த்திக் யாரும் பேசாதீங்க. கார்த்தி கேக்குதா? இருங்க ஊருக்கு அவங்க போயிருப்பாரு. அப்படி என்ன தப்பு பண்ண கார்த்திக்? அப்படி என்ன தப்பு பண்ணாப்ல? நம்ம இந்த வாரம் முடிச்சுக்கலாம். எப்படி நீங்க சொல்லுங்க. அதான் சொன்னேனே, தளபதியை மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட சொல்லி வாரம் முடிச்சுக்கலாம் சொன்னா நீ வந்து எப்படிதான் பேசுற? அவன் தப்பு பண்ண அன்னைக்கு அப்படின்னு சொல்ற. யாருன்னு கேட்டா முடிக்கணும். நான் என்ன சொல்றேன், என்ன கேட்டு போ சொல்லுயா. சொல்றது கேளுடா ஃபர்ஸ்ட். என்னடா யார சொல்ற? விஜய் சொல்றேன். எக்ஸ்பைரி சொல்ற. நீ கடைசி எக்ஸ்பைரி தான சொல்ற. இருடா எக்ஸ்பைரி இஸ் நாட் இதுடா. ஒரு நிமிஷம் இருடா. டேய் நாங்க தப்பு பண்ண ஒத்துக்கிட்டேன் திருப்பி சொல்றேன்டா. எக்ஸ்பைரி தானே சொல்ற. எக்ஸ்பைரி தானே ஒத்துக்கிறோம் தப்பு பண்ணா. இப்ப என்ன பண்ணோம்? எக்ஸ்பைரி சாரி சொல்லவா? உங்ககிட்ட சாரி நீ முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாருப்பா அது மியூட் வரும் போட்டுது? இருப்பா அனந்த சார் கமெண்ட் இருங்க ஒரு நிமிஷம். சாரிப்பா கார்த்திக், இந்த பையன் தெரியாம மியூட் வரும் போட்டு விட்டான். சாரிப்பா. நான் என்ன சொல்றப்பா, எக்ஸ்பிரிக்கா நீ ரசிக்கேன், எக்ஸ்பிரிக்கு ரசிக்க விஜய்க்கு தானே ரசிக்கேன். உங்க தளபதியை ஒரே ஒரு மன்னிப்பு போட்டு, தலைவா இனிமேல் மன்னிச்சிங்க, சூப்பர் ஸ்டார் தலைவா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க, இனிமேல் என்னுடைய ரசிகர்கள் சார்பாக இனிமேல் யாரும் உங்களை தப்பா பேச மாட்டேன்னு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட சொல்லுப்பா. ஒரு அறிக்கை விட சொல்லுப்பா. அவரை ஒரு பேட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாருன்னா இங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்லாம் வந்து யோசிப்போம்ல. நீங்க செஞ்ச தப்புக்கு தானப்பா அவரை மன்னிப்பு சொல்றோம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க தனித்தனியா மன்னிப்பு கேட்பானா? இப்ப பாவங்க ஒரு மன்னிப்பு கேட்பானா? எக்ஸ்பிரி வந்து இனிமேல் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ் எல்லாம் போட்டதுக்கு வெரி சாரின்னு ஓப்பனா ஸ்பேஸ்ல மன்னிப்பு கேட்பானா? ஏன் நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா மங்காத்தாடா, இந்த இவன் கனடா கார்த்திக், அப்புறம் இந்த ஜேடி குரோனு இவனெல்லாம் மன்னிப்பு கேட்பானா? இல்லையாப்பா தம்பி. கார்த்தி கிங்ஸ்லி
கபிலன் நீங்க இந்த மாதிரி பேசினா தம்பி தொங்கிடுவான். ஒரு வார்த்தையா கேளுங்க. ஒரு வார்த்தையா? கார்த்தி 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 இருங்க ப்ரோ. ஊருக்கு அங்க போயிருப்பாரு, சைட் டிஷ் அங்க போயிருப்பாரு. வெயிட் பண்ணுங்க. இல்ல அவ்வளவுக்கெல்லாம் தெம்பு இல்ல. அது ஒண்ணு ஆஃப் பாயில் இல்லன்னா ஆஃப். ஒரு ரவுண்டுக்கு கேப் இருக்கும்ல. ஏங்க நீங்க வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனா பேசுற மாதிரியே இருக்கு பார்த்தா. இல்ல இது கடைசி கட்டத்துல வந்துச்சு. ஒண்ணு ஆஃப் பாயில் இல்லன்னா ஆஃப் ஆயிடும். ரெண்டுல ஒண்ணுதான். சரி பையன் முடியல போல படுத்துட்டான். காலையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையனை மறந்துடாத, கிங்ஸ்ல டேக் பண்ணி இந்த ஸ்பேஸ் லிங்க் கொடுத்து அனுப்பு. என்ன இப்ப ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வைங்கப்பா. நாளைக்கும் கூப்பிடணும் தம்பிய. நீங்க நாளைக்கும் வருவீங்களா இதே நேரத்துல? சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ நான் வந்துட்டு கேட்கணும்னு நினைச்சேன் நானு அவர்கிட்ட. அவர் டெய்லியும் எப்படியே இருப்பாருன்னா இல்ல அவர் ஸ்கெடியூலா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எப்ப இருப்பாருன்னு. அதுக்கேத்த அப்பாயின்மெண்ட் வாங்குறது யாரு தெரியுமா? இல்ல அந்த பையன் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாப்ல. இருக்கவே இருக்காரு நம்ம ஆளு ராணா. தெய்வமே ராணா. யாருன்னு கூப்பிட்டது? நான் தான் கபிலன். நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராணா. உங்களுடைய ஆரோக்கிய நண்பர் நான் தான் பேசுறேன், கபிலன் பேசுறேன். உங்களுடைய இணை பெரியாத ஃபெவிகாலோட ஒரு இறுக்கமா இருக்கக்கூடிய அந்த தம்பி வந்து நாளைக்கு பாத்துங்க. அந்த பையன் நாளைக்கு மறுபடியும் வராப்புல இல்லைன்னு சொல்றது ஒரு மெசேஜ் மட்டும் கேட்டு சொல்றீங்களா? அப்பாயின்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஐயா நான் எதுவுமே அடிக்காம எனக்கு மொப்பேறி கிடக்குது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கய்யா. நல்ல மனசு பாரு, அடிச்ச இவருக்கே இவ்வளவு மப்பு ஏறி இருக்குன்னா ராணா சிஸ்டர் அடி வாங்கினாலும் அவரு இவ்வளவு மப்பு வந்துருக்கும். பா. ஆனா ராணா இந்த ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு வெயிட்டிங்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ண வச்சு போயிட்டானே. அதான் அர்த்தம். வெயிட்டிங்னா அதான் அர்த்தம். இல்ல தலைவா, கபிலன் தலைவா. வெயிட்டிங்கா? இல்லங்க, யூ ஆர் வெயிட்டிங். ஐ அம் வெயிட்டிங். ட்ரூத்தை வச்சு நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண தெரியுங்களா? அது அந்த ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு வந்திருக்கு தலைவா. உண்மையிலே செம்ம என்டர்டைன்மெண்ட் தலைவா. இன்னைக்கு சூப்பர். அதெல்லாம் ரெக்கார்ட் ஸ்பேஸா இல்லங்க. அன்னைக்கு நான் போட்டது செலவு பண்ணேன். அன்னைக்கு நான் போட்டது வந்து ரெக்கார்ட் ஸ்பேஸா இல்ல. பட் இது ரெக்கார்ட் ஸ்பேஸா மாறிடுச்சு. இது காலங்காலமா நின்னு பேசும். சரி எல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ் ஆனீங்களா? எல்லாம் ஆளுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு போங்க. டேய் கபிலா, கரெக்ட்டா பேசலாம் ஓகேவா? வந்துட்டாரு. சிங்கம் களை இறக்கிச்சு. ஒரு இது கூட பேசுறதுக்கு தூப்பு இல்ல ஓகேவா? நான் இருக்கட்டும் ஓகேவா? இதுக்கு பதறீங்க நீங்க வந்து. என்ன ஊர்க்காவா ஆஃப் பாயிலா என்ன ப்ரோ வாங்கிட்டு வந்தீங்க? சில்லி சிக்கன் வாங்க போறா கொஞ்ச நேரம். இதுதான் क्वेश्चन. ஒண்ணு அப்ப நான் பேசுவா பஞ்சாரு இல்ல கார்த்தி, நீங்க கூண்டோட கண்டென்ட் ஆயிட்டு இருக்கீங்க கார்த்தி. அட சொல்லுங்க பாரு. யாங்க பாரு காப்பாத்துறது பாரு. எப்படி பேச முடியும்? டேய் நீயே சொல்டா. யாரப்ப டா போட்டு பேசுனது ராணா. நான் கிங்ஸ்லிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. கம்முறா. சரி கிங்ஸ்லி நீ பேசுறா. இப்படி உங்க கேடஸ் இப்படி பிஹேவ் பண்றாங்க. அதாவது கேடுகட்ட எச்சத்தனமா இப்படி பிஹேவ் பண்றாங்க. உங்க கேடாஸ் தான் இப்படிதான் கேவலம் பிஹேவ் பண்றாங்க. கட்சியா நடத்துறேன் நான் வந்துட்டு. கட்சியா? எங்க கட்சிலாம் வேற லெவல்ரா. அதுக்கு வந்து மானவ அவமானம் இருக்குது. உங்க கட்சி தலைவர்னு ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. அவர் எங்க போன செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பண்ணாரு. சொல்லு பண்ணாரு. நீங்க பேசுற பாஷை புரியல. தமிழ்ல பேசுறீங்களா கொஞ்சம்? ஒருத்தர் பண்ணான்னு சொன்னாரு. கேட்டதே இல்ல. கமல் பேசுறது கூட புரிஞ்சிரும் போல இருக்குது. இந்த தம்பி பேசுறது ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன கமல்ஹாசன் பேசணுமா? கார்த்திக் அவர்களே வணக்கம். நான் உலக நாயகன் பேசுறேன். கார்த்திக் நீங்க கமல் ஃபேன் மட்டும் கேளுங்க ப்ரோ. அவரை கமலா ஐம் வெயிட்டிங். இது கமலும் வெயிட்டிங்கா? கமலும் வெயிட்டிங்ல தான் இருக்காப்லையா? நான் கமல் ஃபேன். ஐம் வெயிட்டிங். அந்த அளவுக்கு நல்லா படம் நடிச்சான்டா. அட்லீஸ்ட் இல்ல ப்ரோ கார்த்திக் அவர் என்ன படம் நடிச்சாரு? வாட் ஃபிலிம் ஆக்டர்? ஐம் வெயிட்டிங். ஐம் வெயிட்டிங். ஒரு தரம். ஐம் வெயிட்டிங். 2 தரம். ஐம் வெயிட்டிங் 3 தரம். விஸ்வரூபம் வில்லுபுரம்.
கிங்ஸ்லி உன கோர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டு மறுபடியும் போட்டுறேன், கொஞ்சம் பக் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே ப்ரோ. கார்த்திக் நீங்க போயிடாதீங்க, கொஞ்சம் இருங்க, அவர் வந்துருவாரு ஹோஸ்ட். கார்த்திக் இல்ல நான் போனா என்ன, அதான் ராணாவே இருக்கிறாப்லையே. கார்த்திக் ஸ்பீக் எனிதிங் ப்ரோ. நான் இருக்கிறேன், அதான பிரச்சனை. நீங்க போனா ஸ்பேஸே போயிடும். கார்த்தி தம்பி கோச்சுக்காதப்பா, கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ, கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிக்கோ, ஒரு 1/2 hour ஓட்டணும். இல்ல ரிஃப்ரெஷ்லாம் வேணாம், அப்புறம் தெளிவு வந்துடும், இப்படியே பேசிட்டோம். இல்ல போற போக்க பார்த்தா இன்னைக்கெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு வராது போல, அந்த மாதிரிதான் இருக்கு. சரி வாப்பா, நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம், வாப்பா சாரி கேப்பா, வாப்பா. ஐயா ஸ்பீக் எனிதிங் ப்ரோ. கார்த்திக் எல்லாரும் வாங்கப்பா. கார்த்திக் உங்களுக்கு என்ன வேணும், என்னதான் வேணும் சொல்லுங்க, பேசுறீங்களா? என்னதான் வேணும்? இல்ல பக்கம் என்னதான் வேணும்? நீங்க வந்து செட் ஆயிடுங்க, நான் பேசுறேன், பர்ஃபெக்ட்டா இருக்கேன், நான் ரெடியா சரி ஓகே, நாங்க சைலண்டா இருக்கோம், பேசுங்க. ஏன்னா நீங்க தான் ஒரிஜினலா பேசுறீங்க. இப்ப என்னப்பா யாரெல்லாம் வாக்கெல்லாம் வாங்கி யாரோட சப்போர்ட்லாம் இருந்தா உங்களால ஆட்சியை பிடிக்க முடியும், சொல்லுப்பா கார்த்தி. ராணா நீங்க வந்து ஒரிஜினலா சொல்லுங்க, இவன் பேசுறது கரெக்டா? எவ்வளவு கேவலம் பேசுறான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவன் நான் எவன் ப்ரோ, எவன் வன்மவாதி இருடா. எவ்வளவு கேவலம் கேடு கெட்டத்தனமா பேசுறான்னு நீங்க யோசிச்சு பாருங்கண்ணா. இப்ப நான் என்னையா கேட்டேன், யாரோட ஆதரவுலாம் இருந்தா விஜயால சிஎம் ஆக முடியும் சொல்லுப்பா. ஆனா நான் வந்துட்டு உள்ள வந்துட்டு பேசுறேன்னா நான் மட்டும் வெளில பேசுறேன். சரி என்ன பேசணும் சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேக்குறோம், நீங்க பேசுங்க. சரி ஓகே, சரி எங்க வாயிலிருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அதை சொல்லுங்க. சரி ஓகே, நாங்க தப்பு சாரி தான் கேட்கணும் திருப்பி நீங்க சாரி அக்செப்ட் பண்ண மாட்டீங்களே. நாங்க ரஜினியை வந்து கலாய்ச்சம் தப்பு. நீங்க சாரி கேட்கவே இல்ல, முதல்ல இல்ல நீங்களே கேட்கல. நாங்க அக்செப்ட் பண்ணோம் பாத்தீங்களா? இடி கிங்ஸ்லி பாரு 3 வாட்டி சாரி கேட்டாரு. எவ்வளவு வாட்டி பாஷா அரவிந்த் ஒரு நிமிஷம்ப்பா, நீ வந்து ஆமாடா தப்பு பண்ணா சாரி கேட்காத. நாங்க ரஜினி கலாய்ச்சோம் ஒத்துக்குறோம், தப்பு தான் அப்படிங்கிறோம். டேய் எனக்கு ஓட்டு கூட வேண்டாம். ட்ரை பண்ணீங்க. இரு ஒரு நிமிஷம், ஏதோ சொல்ல வராப்ல, இருப்பா ராணா ஒரு நிமிஷம், சொல்லுப்பா. கார்த்திக் சொல்டா. அதான்டா, என்ன ஓட்டு கூட ஓட்டு வேணாமா, ஓட்டு வேணுமா? இல்ல ஓட்டு போடுங்கன்னு ஆசைப்படணும். அப்படி சார் நாங்க தப்பு பண்ண ஒத்துக்கிறோம், நாங்க உங்களை கலாய்ச்சோம், சாரி தான் கேட்கிறோம். அதுக்கு அது யாரு கேட்கணும், நீ கேட்டா பத்தாதுப்பா. இதெல்லாம் காமெடியா இருக்குது. இதுதான் நான் மத்தவங்க கூட்டு இல்ல கார்த்திக் நீங்க தப்பே பண்ணல, நீங்க சாரி கேட்கணும். நாங்க தப்பு பண்ணாத, நீங்க தப்பு பண்ணலையே. எக்ஸ்பைரி ஓஎல்எக்ஸ் இவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க தான் சாரி கேட்கணும். முக்கியமா தளபதி பாத்தீங்களா? ஆமாங்க நான் என்னங்க பண்றது, தளபதி தாங்க இவங்க வளர்த்து விட்டது, அப்ப அவங்க தாங்க மன்னிப்பு கேட்கணும். ஆமா கார்த்திக், அவர் சொல்றது உண்மைதானே, உங்க எல்லாரையும் தூண்டி விட்டது வந்துட்டு இல்ல நாங்க போன தப்புக்கு நாங்க தான் சாரி கேட்கணும். நாங்க தளபதி விஜய் ஃபேன்ஸ் பண்ணோம், ரஜினி சாரை வந்து அவ்வளவு அடிச்சோம். சரி பதிலுக்கு நாங்க புதைச்சிட்டோம். கரெக்ட் தான் நீ சொல்றது கரெக்ட் தான். நீங்க அடிச்சீங்க, நாங்க பதிலுக்கு புதைச்சோம், கரெக்ட் தான். ஆனா நாங்க என்ன கேக்குறோம்னா, உங்க சைடுல ஸ்பேஸ் போட்டு பெரிய ஐடிக்கள் இருக்கக்கூடிய 112 ஐடி பாத்தி எக்ஸ்பீரியன்ல இருந்து ஆரம்பிச்சு அலெக்சாண்டர்ல இருந்து எப்ப மன்னிப்பு கேட்பாங்க? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நாங்க அடிச்சோம் அவ்வளவுதான், சாரி கேக்குறோம் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னடா சாரி கேட்க முடியும்? நீ கேட்க வேணாம்பா தம்பி. அண்ணா கார்த்திக் அண்ணா நீங்க கேட்காதீங்க. பாருடா எவ்வளவு இறங்கி நாங்க சாரி கேட்கிறோம். நீ இல்லடா, நீ கேட்காதடா, எக்ஸ்பீரி ஏன்னா ஏன் தளபதி 40 ஓட்டு எனக்கு வேணும். யாரு ஸ்டாலினா? ஸ்டாலின் ஐயாவா சொல்றீங்க? ஸ்டாலின் ஐயா ஓட்டர் ஐடி இருக்கா ப்ரோ? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? உங்க 40 ஓட்டு எனக்கு வேணும். சாரி நீங்க ப்ரோ ஓட்டர் ஐடி மதிக்கிறேன் சார், மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ப்ரோ இவரு கேரளாக்கார மாதிரி இருக்காரு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடி இருக்கா? எது வரணும் அதெல்லாம் ஓட்டு போடலாம், அதெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கலாம். இப்போ கனடால இருக்கிறவங்க ஓட்டு போடும்போது கேரளால இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாது. சொல்றேன் நான் பண்ண தப்பு தான், நாங்க பண்ண தப்பு தான்.
சாரி தான் நீங்க கேக்குறேன். புரியுது தம்பி, ஆனா நீ மட்டும் கேட்டா போதாது தம்பி, உங்க ஃபேன்ஸ் கேக்குறது உனக்கு அறிவு இருக்கா? சரி அப்போ ஒரு 1000 வாட்டி நோட் புக்ல சாரி 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 சாரின்னு எழுதிட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க. பண்ணிட்டு இருக்கிற தப்புக்கு எப்ப மன்னிப்பு கேப்பீங்க? தப்பு இல்ல ராணா, முதல்ல இப்ப நான் வாங்கினா அடுத்து இப்ப நீங்க வாங்க போறீங்க பாத்துங்க. மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கறவன் பெரிய மனுஷன். தம்பி மனுஷனா இருக்கா போல. அதை யோசிங்கப்பா. இல்ல ஜிப்சி, நீ வேற கமலஹாசன் டயலாக் சொல்லி இன்னும் போதை இறக்கி விட்டீங்கன்னா கபிலன் இருந்தாலும் உங்களுக்கு வன்மம் ஜாஸ்திப்பா. தம்பி எப்படி நான் சாரி சொல்லுது கொஞ்சம் கேட்கலாம்ல? இல்ல அவரை 1000 டைம்ஸ் இம்போசிஷன் சொன்னாங்க நோட் புக்ல சாரி சாரி அப்படின்னு, அப்பதான் நாங்க ஒத்துப்போம். இல்லைங்க நான் கண்மூடித்தனமா என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ண போறேங்க. இந்த நிமிஷத்துல நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி வைப்பரை கூட வச்சு உள்ள வச்சு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சில பேரை கூட நம்ம வந்து உள்ள வச்சு செஞ்சிருக்கிறோம். ஆனா ஒரு தரமான சம்பவம், பேட்டை ஸ்டைல்ல சொன்னா தரமான சம்பவம் அப்படின்றது உண்மையிலே எனக்கு கர்வமா இருக்கு எனக்கு. சரி, வாட் எவர் இட் இஸ். கார்த்திக் தம்பி வீட்டுல தான் இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாளைக்கு பேசுவோமா தம்பி? அளவா சாப்பிடு. தளபதி இருப்பாரு, ஆனா தளபதி அரசியலுக்கு வர வரைக்கும் நீ இருப்பியான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால அளவா சாப்பிடு. பிரச்சாரம் பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. இப்படி irresponsible குடிச்சிட்டு இருக்கீங்க. என் தலைவன் சொன்னாப்புல அளவா சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகம் மீறினா எதுவா இருந்தாலும் உடம்ப காலி பண்ணிடும், அதனால கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க எதுவா இருந்தாலும். ஓகேவா? நடுவுல யாரோ சொன்னாங்க பிரச்சாரம் பண்ணணும்னு, அதுக்கு மட்டும் சாரி கேட்டு பிடிக்கணும். கார்த்தி உண்மையா சொல்றேன், அவரு சொல்றது உண்மைதான். அந்த 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 குடிய பத்தி, அதாவது அளவுக்கு மீறி குடிச்சா அப்புறம் கிட்னி எல்லாம் அப்புறம் போயிடும், வாய் விட்டு அழுதுரும். அவ்வளவுதான் தம்பி. அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா அவர் அனுபவப்பட்டு அவர் சொல்றாரு. தம்பி நீங்க வந்து இந்த மாஸ்டர் படத்துல பாத்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா தம்பி நாளைக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு ஓட்டு எல்லாம் போயிடும் தம்பி, பாத்துக்க. அப்படி ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வர முடியாது மாஸ்டர் படத்துல 2வது ஹாஃப்ல வந்த மாதிரி. சரியா? அது சும்மா கிளாஸ் தான். அதெல்லாம் உண்மையாலுமே குடிச்சா நம்ம சொல்றதெல்லாம் ஏறாது ராணா, விடுங்க ராணா. தம்பி கார்த்தி போய் படுக்கிறியா? வீட்டுலதான் இருக்கிறியா? இல்ல ராணா ப்ரோ, குவிட் பண்ணுடான்னு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு வந்தா அந்த மாதிரி மாறிடலாம். யாராவது லேட்டா வந்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கணும்னா இது ரெக்கார்ட் ஸ்பேஸ். நீங்க எந்த டைம்ல இருந்தா முழுசா கேளுங்க, நல்லா இருக்கும். அது மட்டும் சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. 9:30 11 மணி வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டை விட்டுறாதீங்க, நல்லா இருக்கும். ஏதாவது கடன் தொல்லை இருக்கு, இல்ல வீட்டுல ஏதாவது குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஸ்பேஸை கேளுங்க. 9:30 டைம் சொல்றேன், டைம் 9:30 11:30 வரைக்கும் இருக்கிற ஸ்பேஸ், அந்த டைம் டியூரேஷன் கேளுங்க. கண்டென்ட் உங்களுக்கு இருக்கு. ரஜினிகாவலன் கேளுங்களேன், காரணத்தோட தான் சொல்றாங்க, நீங்க கேட்டு பாருங்க. கண்டென்ட் அவ்வளவு கண்டென்ட் இருக்கு, பாத்துங்க. ஒரு கிளீன் क्वेश्चन சத்தியமா சொல்றேன், நீ வந்து மத்தவங்களோட கேடு கெட்ட ரஜினி ஃபேன்டா. அவங்க வந்து எவ்வளவு ரஜினி ஃபேன்ஸ்ரா, சீரியஸா சொல்றேன். எவ்வளவு ரஜினி ஃபேன்ஸ்ரா, சீரியஸா சொல்றேன். சொல்றா ஒரு இது வந்து கபிலன் வேஸ்ட்ரா, நீ என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? ஏய் யாரா அவன்? போற போக்குல வாடா போனா நம்ம. டேய் அவ்வளவுதான், புரிஞ்சிருச்சா? ஏய் பாஷா பாய், இரு உன் நம்பருக்கு காலையில 4 ஒன்னு வாட்ஸ்அப்ல ஒன்னு வரும், எடுத்து வச்சுக்கோ. என்னெல்லாம் சந்தேகப்பட்டீங்க? தளபதி விஜய் வந்து அடிச்சு நொறுக்கிட்டான் பாத்தல. நீங்க எவ்வளவு அடிச்சீங்க? 500 கோடியா? 550 ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்பா உட்கார வைங்க. 500 கோடி எப்ப? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏய் கார்த்தி, என்ன எப்ப தளபதி வந்து 500 கோடி அடிச்சு நொறுக்குனாரு? எந்த படத்துல? அந்த பாக்ஸ் ஆபீஸ் உடைச்சிட்டு சொல்லு. எங்க அடிச்சீங்க 500 கோடி? எப்ப அடிச்சீங்க? டேய் நீ இதெல்லாம் அடிச்ச? நான் 500 கோடி அடிச்சேனா? அடுத்த ஹீரோ. அவனுக்கு படமே தெரியல, நீங்க அடிச்சீங்கல்ல இதுல விஜய். ஆமா, என்ன பண்றது? படம் சூஸ் பண்ணி ஒழுங்கா படம் நடிச்சா 500 கோடி அடிக்கலாம். ஆமா, அந்த படத்தை நாங்க அடிச்சோம்டா. அந்த படத்தை நீங்க அடிச்சீங்களா? அப்ப அண்ணனை யார் அடிச்சது? அடே
அதுக்கப்புறம் தானடா டேரக்டருக்கு மியூசிக் டேரக்டருக்குலாம் கார் வாங்கி கொடுத்தாங்க ப்ராஃபிட்ல. உங்க ப்ரொடியூசர் வாங்கி கொடுத்தாராடா? ஹெலிகாப்டர் டபுள்டா ஹெலிகாப்டர் எங்கடா? டேய் நீ தான் 500 கோடிக்கு மேல அடிச்சிட்டல. அப்ப சாரி ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னா ஏன் வாங்கி கொடுக்கல? சொல்டா. டேய் நீங்க அடிச்ச படம் வந்து என்ன படம் தெரியுமா? அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது வந்து ஓகேவா எங்க படத்தை பத்தி டேய் உங்க படம் ப்ராஃபிட் தானடா. ஏன்டா ஹெலிகாப்டர் வாங்கி தரல? படம் பேசவா? ஏன்டா ஏன்டா உங்க அப்பா வந்து பாடுறாரு? நான் சைலண்டா இருக்கேன். ஏன்னா அவமானப்படுத்தணும் கூட கூடாதுன்னு எனக்கு ஒரு பிரச்சனை சொல்றா. என்னடா ஏன்டா இப்ப எஸ்எஸ்சி ஆள வச்சீங்க? எஸ்எஸ்சி ஏன்டா ஆள வச்சீங்க? அப்பாவை ஏன்டா ஆள வச்சீங்க? அந்த மனுஷன் ஏன்டா ஆள வச்சீங்க? டேய் சொல்டா. அது எஸ்எஸ்சி மனுஷன் ஏன்டா ஆள வச்சீங்க? அந்த மனுஷன் செகண்ட் ஹாஃப் மாத்துன்னு சொன்னார்ல, ஏன்டா ஆள வச்சீங்க? சொல்லு. யாரா இருந்தா உனக்கு என்னடா சொல்டா. பொலிட்டிக்கலாவா? டேய் எஸ்எஸ்சி மனுஷன் மைக்க பிடிச்சி அழுதாரேடா. இப்போ லியோ செகண்ட் ஹாஃப் சொதப்பிச்சுன்னு ஏன்டா அழுதாரு அந்த மனுஷன்? லோகேஷ் அண்ணா அழுதாரேடா செகண்ட் ஹாஃப் முடியலனாலன்னு ஏன்டா அழுதாரு? சொல்லுடா. தமிழ்நாட்டுல எப்ப 30,000 தியேட்டர் எப்படா வந்துச்சு? சொல்லுடா. கேள்வியில கேட்டுட்டே இருந்தா எப்படி பதில் சொல்லுவான்? ஏதாவது மூச்சு விடுங்க. இல்லடா 500 கோடி 1000 கோடி அடிச்சிட்டீங்களடா. அப்புறம் எதுக்குடா திருப்பி உங்களோட கம்மியா இல்ல வார்த்தை வந்துரும். ஆக்சுவலா வந்து வார்த்தை சொல்லுடா. பரவாயில்லடா சொல்லுடா. ரெக்கார்டிங் பேச சொல்லுடா. என்னடா பேசுடா. எல்லாமே ரெக்கார்டிங் தானே இருக்கு. நம்பர் 1 விஜய் தளபதி ஆல்ரெடி இவனை அடிச்சு நொறுக்கிட்டா. அப்படி யார் அடிச்சா? தலைக்கொழுங்கா போல டை அடிக்க சொல்லுடா. அதுவே விக்கு. சரி சொல்லு. உனக்கு என்ன டவுட் கேளு. நான் தான் சொல்லுடா. எதுக்கு எஸ்எஸ்சி ஆள வச்சீங்க? சொல்லுடா. அவங்க அப்பா எதுக்கு ஆள வச்சீங்க? விஜயோட அப்பா தெரியுமாடா? விஜயோட அப்பா நம்பர் 1 விஜய் தளபதி தான். அதுக்கு மேல உனக்கு ப்ரூஃப் வேணுமா? நம்பர் 1 வந்து லெஜெண்ட் சரவணா தான்டா. பைத்தியக்காரா. என்ன ஜட்டிக்கா? டேய் லெஜெண்ட் சரவணா தான். டேய் லெஜெண்ட் சரவணா தான் நம்பர் 1. அங்கயா கேட்டம். அடுத்து பேசு. டேய் லெஜெண்ட் சரவணா தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியாதா? சொல்றா. அவர் தான்டா நம்பர் 1. தெரியுமா உனக்கு? லெஜெண்ட் சரவணா. அட லெஜெண்ட் சரவணா அதை விட்டுரு. இங்க பத்தி பேசு. டேய் அவரே பரவாயில்லடா உங்க அண்ணனுக்கு. நீ வேற பைத்தியக்காரா. அத விடுற லூசுக்கு. அத பத்தி இங்க பேசு. டேய் விட முடியாது. அத விடுறா. அட முடியாதுடா. அதவனா விட்டுரு. இங்க பேசு. மார்க்கெட் பத்தி பேசுற லூசுக்கு. அதெல்லாம் முடியாது. நீ மார்க்கெட் பத்தி பேசுற லூசுக்கு. மார்க்கெட் பத்தி பேசு. டேய் மார்க்கெட் இருக்குல, மார்க்கெட் பத்தி பேசு. அறிவு புண்டை அத அங்க இறக்கு. கோயம்பேடு மார்க்கெட் பேசலாமா இல்ல எம்ஜிஆர் மார்க்கெட் பேசுவோமா? இல்ல தளபதி விஜய் வந்து இதுவும் மார்க்கெட்டா இருக்கு. தளபதி விஜய் ரஜினிகாந்த் மார்க்கெட்டா இருக்கு. இரு தளபதி விஜய் ரஜினிகாந்த் மார்க்கெட்டா இருக்கு. அந்த அவனிவன் படத்துல அம்பிகா டைலாக் சொல்லுவாங்க. அவனுக்கு எல்லாம் அத புடிச்சு ஒண்ணுக்கு அடிக்க தெரியாதான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. உனக்கு மார்க்கெட் புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏய் நீ ட்ரேடிங் பண்றியாடா? எந்த மார்க்கெட்ல பேசுற? எந்த மார்க்கெட் பேசுற? காய்கறி மார்க்கெட் பேசுறியா இல்ல ட்ரேட் மார்க்கெட்ல பேசுறியா? இருக்கு எனக்கு தெரியாது. நீ சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்பா இவன் வேற எங்க பேசிருக்கா உங்களுக்குப்பா? நான் தனியா பேசிட்டு வருவேன் மார்க்கெட்ல. எதுக்கு டச்சப் நீ நான் வரேன். ஐ அம் வெயிட்டிங். உனக்கு எதுக்கு டச்சப் போய்டா? வரேன்ட்டு எப்ப வெயிட்டிங்ல இருப்ப? இது ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம கேக்குற கேள்விக்கு அங்க கேட்ட கேள்விக்கு பதில். டேய் நீ தனியாவே பேசிட்டு இருக்க. நம்மளேமா நானும் தனியா பேசிட்டு இருக்கேன். தளபதி விஜயோட மார்க்கெட் இல்ல தளபதி விஜய் கூட ஐ அம் வெயிட்டிங் நீ ஒரு வாட்டி சொன்னது இல்ல. விஜய் கூட ஐ அம் வெயிட்டிங் நீ ஒரு வாட்டி சொன்னது இல்ல. நீ தான் சொல்லிட்டு இருக்க. ஐ அம் வெயிட்டிங் சொல்டா. கபிலா ரொம்ப பாவமா இருக்கு கபிலா. என்ன எப்பா யாருக்கெல்லாம் பழகணுமோ வந்து பழகிட்டு போங்க. நான் சொல்றது இல்ல சொல்றேன். எனக்கு காதல் பரத்தை பார்த்த மாதிரியே இருக்குப்பா. இல்ல கார்த்திக் விஜய் சுந்தர் தான் நம்பர் 1 பார்த்தா. இவரை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. நம்பர் 1 இவதான். டேய் யாரா ஜிப்சி அவன் அவன் கூட கார்த்திக் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் கேட்கலாம். சொல்லுங்க நான் வெயிட். சொல்டா. ஜிப்சி ஒரே நிமிஷம். இல்லனா இவன் ஓவர் சொல்லலாம்.
கார்த்திக் ஒரே நிமிஷம் கார்த்திக். எனக்கு என்னமோ உங்க அண்ணன் வந்துட்டு லோகி கிட்ட லியோ 2ன்னு போய் நின்னா அவன் அடிப்பான் நடக்க போறதுல உங்களுக்கே தெரியும். நான் விட்டுருங்கண்ணா. இல்ல லியோ 2ன்னு போனா லோகி அடிப்பான்ல. நான் சொன்ன உங்களை அடிக்கணும்ன்றதா எங்களால சொல்லுங்க. நான் கேட்டுறேன், நான் ஃபுல்லா கேட்டுறேன். லியோ 2ன்னு போய் நின்னா மனசு நோவு அடிச்சாரலாம். நீ வெயிட்டிங் தான் தம்பி. நான் கேக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேசுறேன். லோகி கிட்ட லியோ 2ன்னு போய் நின்னா அவன் அடிப்பான்ல. அடிப்பான்ல. நான் சொல்ற மாதிரி நடின்னு அந்த அடிக்கு பயந்துதான் உங்க அண்ணன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சானோன்னு எனக்கு டவுட் இருக்கு. அது இது உங்களை கற்பனா. நீங்களே காமெடியா இருக்கணும். நான் என்ன பண்ண முடியுதுன்னா நீங்களே கற்பனை. அது உங்களோட கற்பனா. நாங்க எப்படி பண்ண முடியும் இதெல்லாம்? இட்ஸ் a bloody jokeனா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா எவ்வளவு நஷ்டம் வரும்னு சொன்னாங்களே, எவ்வளவு நஷ்டம் வரும் சினிமாவுக்கு? விஜய் அரசியலுக்கு வந்துட்டா சினிமாக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்? இட்ஸ் bloody jokeனா. அப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா சினிமாக்கு நஷ்டம் எல்லாம் கிடையாதா கார்த்தி? இல்ல நான் அவரை பார்த்து நீங்க யாரும் அவரு மட்டும் பேசுறான். இல்ல இவரு கிங்ஸ்லி ப்ரோ. ஓகே ஃபைன். கிங்ஸ்லி ப்ரோ நீங்க கேளுங்க ப்ரோ. நாங்க சாரி தான் கேக்குறோம்ல. நாங்க சாரி கேக்குறோம்ல. 500 கோடி எடுத்து கொடு. ஆனா இவன் எப்படி பண்ணா நீங்க பாருங்க ப்ரோ. நான் சாரி கேட்டு வந்தார்ல. அவரு எப்படி பிஹேவ் பண்ணா நீங்க பாருங்க. நான் வந்தார்ல. சொல்லுங்க கார்த்திக். ஒண்ணுமே இல்ல. இப்ப ஐ அம் சாரி ரஜினி ஃபேன்ஸ். நான் வந்தேன் ப்ரோ. சாரி கேட்டேன். ஆனா அவரு எப்படி பிஹேவ் பண்ணா நீங்க பாருங்க. இல்ல அது இல்ல. நாங்க சாரி கேட்டோம்ல. எவ்வளவு சாரி கேட்டோம். இல்ல கார்த்திக் அது இல்ல. இந்தியா லெவல் ட்ரெண்டிங்ல ஐ அம் சாரி ரஜினி அப்படின்னு மட்டும் நீங்க எல்லாரும் டேக் போடுங்க. சரி ட்ரெண்ட் பண்ணவா? ட்ரெண்ட் பண்ணா ஓகே உங்களுக்கு? நீங்க போட்டுட்டு நீங்க போடுவீங்க. நீங்க போடுவீங்கல்ல. நீங்க இந்தியா ட்ரெண்டிங் பண்ணுங்க. ட்ரெண்டிங் ரஜினினா அப்படி உங்களுக்கு வேணுமா? ஐ அம் சாரி ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்பனா எக்ஸ்பெக்ட் பேசணும். சொல்லுங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. பண்ணிடுங்க. நீங்க வந்துட்டு விழுப்புரம் ஆபீஸ்ல போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இல்ல நான் வந்து இங்க தனியா சொல்லுங்க. பனையூர் ஆபீஸ் பனையூர் பிரியாணி ஃபேன். பனையூர் பிரியாணி சாப்பிட்டு பாத்துங்க எவ்வளவு என்ன அசிங்கப்படுத்துறாங்கன்னா. சரி அத ஓகே கார்த்திக் சாரி. அவங்க எல்லாரும் இல்ல நான் இங்க தனியா தான் இருக்கேன். இந்தியா ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற ரைட் பண்றேனா? இல்ல அவட்ட ரீச் பண்ணனும்ல. சொல்லுங்க. ஓகே நீங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் அத அப்படியே எடுத்துட்டு விஜய் கிட்ட போங்க. விஜயும் ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. இல்ல ஒரு வீடியோ போட சொல்லுங்க. ஓகே நான் என்ன சொல்றது? இப்ப நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நாங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டோம். நீங்க வந்து நாங்க போட்ட எஃபர்ட்ஸ் மதிக்கவே இல்லை. கார்த்திக் ஆரம்பிச்சவங்க தானே பண்ணணும். இல்லண்ணா நாங்க இல்லண்ணா கண்டிப்பா நீங்க பண்ணீங்கன்னா நாங்க we are waiting. இல்லண்ணா நீங்க மதிக்கவே இல்லைண்ணா. நீங்க சத்தியமா மதிக்கலண்ணா. அவ்வளவு நான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபேக் ப்ரொஃபைல் அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஃபேக் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கண்ணா. இல்லண்ணா நீங்க மதிக்கவே இல்லைண்ணா. எங்களை நீங்க மதிக்கவே இல்லை. ஆக்சுவலி நாங்க அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணோம் உங்களை. கார்த்திக் நீங்க எங்களை மதிக்க வேணாம் கார்த்திக். நீங்க தலைவரை மதிங்க. நீங்க தலைவரை மதிச்சு ஐ அம் சாரி. அண்ணா நானே ஒரு படம் இருக்கு தெரியுமா? அண்ணாமலைனா பார்த்து சித்திரவனா. என்ன வர படம்னா அதெல்லாம் லைஃப் டைம்ல அல்டிமேட் படம் தான். சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலை நல்ல படம் எல்லாருக்கும் தெரியும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேசிதானப்பா விஜயே அரசியலுக்கு வந்தாரு, சினிமாக்கு வந்தாரு. அதெல்லாம் அண்ணாமலை தம்பியாடா அது. அண்ணாமலை தம்பி அந்த படம் பார்த்து அண்ணாமலை படம் பார்த்தா விஜய் வந்தா சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன? விஜய் சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? சொல்லியாச்சு. பாரதியாரா பாரதிதாசனா? நாங்க சாரி தானே கேக்குறோம். இன்னைக்கு நீங்க வந்து எங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்றோம். ஹெல்ப் பண்ணுமா? யார் ஹெல்ப் பண்ணணும்? கபிலா ஹெல்ப் பண்ணுமா? இல்ல ரஜினி ரசிகர் ஹெல்ப்? யார் ஹெல்ப் பண்ணணும்? ரஜினி ரசிகர் ஹெல்ப் பண்ணுமா விஜய் பாலிடிக்ஸ்க்கு? தப்பு பண்ணா சாரி தான் கேக்குறோம். அதுதான் இன்னைக்கு நீ கேட்கிறே தம்பி. ஆனா உன் கூட இருக்கிறவங்க கேட்க மாட்டான் தம்பி. இல்லனா அத பண்ண மாட்டாங்களே. பட்
அது எப்படி ஏன் பண்ண மாட்டாங்க? உன்ன மாதிரி தானே அவங்களும் விஜய் ரசிகர்கள். அப்ப விஜய் மேல அன்பு இருந்தா அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. தட்ஸ் பேசிக் ராங் இல்ல, அது தப்பான விஷயம். எல்லாருக்கும் நம்ம போயிட்டு பண்ண முடியாது. தப்பு பண்ணவன் மன்னிப்பு கேக்குறதுவன் என்னப்பா இருக்கு? தப்பு இல்லையாப்பா? அப்ப நீ பண்ணது தப்பு, அதான் கேட்கவா கேள்வி? அவன் கேட்க சொல்ல நான் கேட்கிறேன். எங்களுக்கு தான் ஓட்டு வேண்டாமே, உனக்கு தானே ஓட்டு வேணும். கிங்ஸ்லி விஜய் பத்தி நீங்க என்ன பேசுறீங்கன்னா பேசவா? இப்போ பேசவா? கிங்ஸ்லி என்ன பேசினாப்ல? நீ சொல்லு. பண்ணிருக்காரு, அவரு பண்ணிருக்காரு. நீ சொல்லு. எவ்வளவு பண்ணிருக்காரு? என்ன பேசினா கிங்ஸ்லி? சொல்லு. நீ சொல்லு, எனக்கு தெரியாது. சொல்லு. கிங்ஸ்லி பண்ணவே இல்லடா. சொல்லுங்க கார்த்திக். அது தப்புனா இது தப்பு தானடா. ஆமா, அது தப்புனா இது தப்பு. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். அப்படிதானே கார்த்தி? நான் வந்து சொல்றேன், நீயும் தப்பு தானே பண்ணிருக்க. அப்போ விஜய் பத்தி இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா? சொல்லுங்க, அதுதான் என்ன சொல்லுங்க. இல்ல, கொஞ்சம் டீசெண்டா தான் பிஹேவ் பண்றாங்க. பட் இட்ஸ் ஃபைன். எங்க ஆட்கள் ரொம்ப ஓவரா அடிப்பானுங்க. பட் நாங்க சாரி கேக்குறோம். ஐ டோன்ட் கேர். நாங்க புதைச்சிருவோம். சாரி ஃபார் தட். சாரி கேக்குறோம்ல. சாரி, நீங்க அதே மாதிரி சாரி கேளுங்க. நீ கேட்டா பத்தாது, கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும்ல. பாத்தியா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, புரியுதா உங்களுக்கு? கூட எக்ஸ்பைரி எல்லாம் சாரி கேட்க சொல்லுங்க. இந்தியா லெவல் ட்ரெண்டிங் பாட்லாம் யூஸ் பண்ணி இந்தியா லெவல் ட்ரெண்டிங்ல சாரி ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் அப்படின்னு போடுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அது அவங்க ஒரிஜினல் ப்ரொஃபைல். நான் எப்படி தான் சாரி கேட்க சொல்றது? நீங்க இல்ல அதான் ப்ரோ, நீங்க சாரி கேட்டீங்க, ஓகே தேங்க்யூ. பட் அவங்க தான் மெயினா ஓட்டு தப்பு இல்லனா கார்த்தி, ஒன்னால முடியாது கிடையாது. ஒரு ஓட்டு இல்லனா தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாத்த முடியும்னா உன்னால மாத்த முடியாதா என்ன? ஒரு ஓட்டுல தான் அவர் டைலாக் சொல்றாரு. இல்ல, பிரச்சனை எப்படி முடிக்கிறேன்னு யோசிக்கிறேன். நீங்க எப்படி? அதுதான் சொல்றேன், உன்னால முடியும் கார்த்தி. நீ போயிட்டு நாளைக்கு அவங்களை சட்டையை பிடிச்சி ஏன்டா மன்னிப்பு கேட்க மாட்டீங்க? நான் மன்னிப்பு கேட்டேன் தைரியமா, தளபதி ரசிங்க, நான் மன்னிப்பு கேட்டேன், நீங்களா ஏன்டா மன்னிப்பு கேட்க மாட்டீங்க? ஓப்பனா கட்டையை பிடிச்சி கேளு நீ போயிட்டு. ஆனா நீங்க பிரச்சனை எப்படி முடிக்கிறேன்னு யோசிக்கிறீங்க, பிரச்சனை எப்படி நீங்க வளர்க்கறதுன்னு யோசிக்கிறீங்க. இல்லையா? மன்னிப்பு கேட்கறது எப்படியா வளர்க்கறது தீர்வா? ஐயா நம்ம இப்போ எப்படி பேசிட்டு இருக்கோம், எந்த ஜோன்ல இருக்கோம்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன காமெடியா இல்ல சீரியஸா என்ன, இல்ல டார்க் காமெடியா? புரியல. ஏன்னா யூட்டர்ன் எடுத்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அதனால கேக்குறேன். இது வந்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். கார்த்தி, இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு நேத்து பண்ண தப்புக்கு யார் மன்னிப்பு கேட்பா? இனிமே நடக்க போற தப்புக்கு எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? அப்படிங்கறது மாதிரி ஆயிட்டு கேட்டாருன்னா அவர் என்ன சொல்றதை கேளுங்க. இந்த ராம்குமார் முதல்ல இந்த பக்கம் வாய வைக்காம இருக்கணும். சரிங்களா? அவரு அதை நிறுத்தினா இங்க இந்த கபிலன், பாவப்பட்ட கபிலன், சரிங்களா, ஒரு ப்ரொஃபைல் ட்விட்டர்ல ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் கிடையாது ரஜினிக்கு. சரிங்களா? ரஜினிக்கு ஸ்போக்ஸ் பர்சனா நிறைய பேர் இருந்திருக்காங்க. தீபக் விக்ரம் இருந்திருக்காரு. சத்யன் ராமசாமி கொஞ்ச நேரம் தள்ளியே வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் தீபக் விக்ரம் ஒரு லெஜிட்டான ஸ்பீக்கர்னா அவர்தான். அவரு வந்து விஜய வந்து எங்கேயாவது நீங்க பேசுங்க. ஐயோ, நான் தான் பேசுறேன். ரெஸ்பெக்ட். அவர் பேசுறது ரெஸ்பெக்ட். சொல்லுங்க. என்னைய திட்டிட்டான்டா. சொல்லுங்க. ப்ரோ கார்த்திக் அந்த சர்க்கார் டயலாக் தெரியுமா? பேசு. ராணா ப்ரோ இப்ப பேசுங்க. அதான் நீங்க ரொம்ப நடுவுல போனீங்களே, பேசுங்க. உங்களெல்லாம் ஆளுன்னு மதிச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம் கார்த்தி. சத்தியமா சொல்றேன். தப்பு பண்ணிட்டோம் சாரின்னு சொல்லிட்டேன்னா சரி, நீங்க நாளைக்கு வாங்க. நாளைக்கு ஆரம்பிப்போம் முதல்ல இருந்து. மறுபடியுமா? ப்ரோ கார்த்திக் இல்ல கார்த்திக், நீங்க லால் சலாம் பார்த்துட்டு லால் சலாம் படம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். எங்க தளபதி கட்சி தான் நான் வெயிட்டிங். நான் எதுக்கு நான் வத பண்ண போறேன்? அதானே கோட்டு படத்துக்கு மட்டும் என்ன புக் பண்ணவா போறோம்? என்ன கருத்து? கோட்டு படத்துக்கு சொன்னா சிரிக்கிற பிரியாணியா? கார்த்தி, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சாலும் ஒன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் திருப்பி சொல்றேன். உங்ககிட்ட கட்சி இருக்கிறது அவனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா அதுதான் கட்சிப்பா. நீங்க
என்ன கர்ச்சீஃப் நீங்க இப்போ? ஓ அதே ஒழுங்கா ஒண்ணு சொன்னா கூட நாங்க தப்பு பண்ணல தப்பு பண்றது உங்க ஆளுதான் சொல்றோம். உங்க ஆளுங்க தான். நாங்க தப்பே பண்ணல. நாங்களாம் காந்தியோட பேரா மதர் தெரேசாவோட பேருங்க. கரெக்டா கார்த்தி? ராம்குமார் இல்ல ராம்குமார் நம்ம ஆளு இல்லையே. நான் வேணா விஜயோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா வரட்டுமா? சரி கார்த்தி, நான் வேணா விஜய் இப்ப உங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா நான் வரட்டுமா? டிவிக்கு சேர்த்துக்கோங்க. அவர் போயிருக்காரு. வர ஐ அம் வெயிட்டிங்னு போயிருக்காரு. வருவாரு, வெயிட் பண்ணுங்க. கார்த்திக் we are also waiting. கார்த்திக் உங்க அண்ணா அப்பாலஜி கேட்கணும். கார்த்தி, கபிலன் வரட்டுமா? விஜய் கட்சியோட செய்தி தொடர்பாளர் பேச்சாளரா, ஊடக பேச்சாளரா? இந்த லால் வெயிட்டிங்னு மாத்திருங்க டைட்டில முதல்ல. இல்ல டைட்டிலா இருக்கட்டும், இது இருக்கட்டும். பேசிக் ஒரு அறிவு இருக்கா உனக்கு? உங்களுக்கு தான் கேக்குறாப்ல ராணா. யார கேக்குற? உங்க மேல இருக்கிற வன்மத்தை என் மேல திருப்பி விடாதீங்க கபிலன். கேட்கவே மாட்டாரு. இருக்கா உனக்கு? இருந்தா கையில கூட அவனுக்கு. அவன் கேக்குறான்ல கொடு. இதோட 550 என்னோட வயசு 26. 23 சொன்னேன். ஏன்டா போய் சொல்ற? 33 சொன்னா ஜிப்சி. அதுக்கப்புறம் இறக்கி 23 மாத்திட்டாங்க. நாங்களே மாத்திட்டோம். இல்ல இப்ப குடிச்சு ஏஜ் ரிவர்ஸ்ல போற மாதிரி உனக்கு ஏஜ் ரிவர்ஸ்ல போமா கார்த்தி? சொல்டா. டேய் நீ கேக்குறீங்களோ பதில் சொல்ல மாட்டற. டேய் கபிலா, முடிஞ்ச கொஞ்சம் அறிவை கொடுத்து வர்ற அண்ணா வாங்கிட்டு சொல்லிருக்காரு. குடுடா. ஆனா ஒண்ணுயா, இன்னைக்கு எல்லாரும் அவங்க ஆசையை தீர்த்துக்கிட்டீங்க. ஆனா இந்த பாஷா பாய்க்கு நாளைக்கு இருக்குடி. பாஷா பாய் உனக்கு இருக்குடி நாளைக்கு. இருந்தா எடுத்து 5 கிலோ வன்மத்தை இறக்குனாரு பாரு அரவிந்த். சூப்பர்ப்பா. அத மட்டும் மறக்கவே முடியாது. கபிலோட கண்டென்ட் ஆகிட்ட. இங்க பாரு கார்த்தி, நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் உங்க ஆளு மன்னிப்பு கேட்டாப்லன்னா பதிலுக்கு நான் மன்னிப்பா போட்டு கேட்டு நான் பிராயச்சித்தமா உங்க கட்சிக்கு பேச்சாளரா வரட்டுமா? எங்கால ஒருத்தர் சைடுன்னு ஒருத்தர் இருக்காரு, இறக்கவா? அவரு யார் அவரு? பெட்ரோல் சைக்கோவா? சைடுன்னு ஒருத்தர் இருக்கு. அப்படி சைட் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சைடுனா தெரியல. பேச்சு வீச்சு. சரி வா நம்ம விட்டுரு. வீச்சு நல்லா போடுவாரா? எப்பா எனக்கு 2 வீச்சுப்பா. எனக்கு 2 வீச்சு. 2 வீச்சு போகும். நினைக்கிறேன் விட்டுரு. எனக்கு ஒரு முட்டை வீச்சுப்பா. யாருப்பா இறக்கவா? இறக்க 2 4 வீச்சு மொத்தம் 4. வேற யாருக்கா வீச்சு வேணுமா? முட்டை வீச்சு வேணுமா? பெட்ரோல் சைக்கிள் இறக்குறியா? அந்த போக்கிரி பெட்ரோல் சைக்கிள் இறக்குறியா? அடிச்சு நொறுகிடுவோம்டா. 10 நிமிஷம் இருக்கு நொறுகிடுவோம்டா. அவன் நொறுகுடா பாப்போம்டா. வாடா பாப்போம்டா. கார்த்திக் நம்ம ஏன் வந்துட்டு விஜய்க்கு பதிலா வந்துட்டு சையத சிஎம் ஆக்க கூடாது? ஓவரா பேசுறானா? டோட்டல் அவன் நான் லாஜிக்கலா பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி புஷி தான் காம்படிஷன்ல இருக்காரு. யாரு சையத்? அதெல்லாம் கபிலனை பத்தி தெரியுமா? கார்த்தி, கபிலனை பத்தி தெரியுமா? நீ ஒரு முட்டை வச்சு தான் போடுவேன். அவன் ஆளு 10 பரோட்டாவே போடுவான் பாத்துக்க. கார்த்திக் டெய்லி இப்படிதான் இருப்பீங்களா இல்ல இன்னைக்கு மட்டும் தான் இப்படியா? இல்ல இன்னைக்குதான் என் ஸ்பேஸ் இன்னைக்குதான் போட்டாங்கன்னு. அப்படி நல்ல ஃபியூரஸ்டேஷன் அப்படியே ஒரு முறை வீச்சு. அதான் சொன்னப்பல வீச்சு, பயங்கரமான வீச்சு. ஆனா ஜிப்சி போற போகல அப்படியே. ஆனா போதையில இருக்கிறவன கூட நம்பலாம். ஆனா போதையில இருக்கிற மாதிரி நடிக்கிறவன நம்ப கூடாது முதல்ல. ஆமா, அதுல மட்டும் நான் உஷாரா இருக்கேன். ஆமா, அரவிந்த் மாதிரி, கபிலன் மாதிரி. ஹாப்பி பர்த்டே. தூங்குறே இல்லையா? தூங்குறே இல்லையா நீ? இந்த மாதிரி ஆக்கிய விஷயம் காமெடி பண்ணிட்டு இருக்க. அவன்கிட்ட கேட்டு இருக்க. நாயே நீ என்ன கம்முன்னு இருக்க? நானும் திட்டு வாங்கிட்டேன். இனிமே ஏன் ஆளுன்னு சொல்ல மாட்டீங்களே? போதும், நீ திட்டுறதே மேல்றா. கேட்டுக்கிட்ட நாயது. டேய் சீக்கிரம் வீச்சு எடுத்து வாடா.
பீச் ரெடி ஆயிடுச்சா? கண்ணை மூடி சுத்துறான் யாரு மேல படுதோ. கார்த்திக் நான் என்ன தூங்கல கார்த்திக், நீங்க சொல்லுங்க கார்த்திக், நான் கேக்குறேன். நீங்க எவ்வளவு வந்துட்டு பண்ணிட்டு இருக்க. அப்புறம் நாங்கள என்ன இதுவா முட்டா போய்ங்களா? டவுட் இல்லையே எங்க கேளு பண்ண வேண்டியதானே. என்ன அப்ப நீங்க அறிவாளியா? அப்ப அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணு. டேய் நான் 3 பேட்டே சாரி கேட்டாச்சு, 3 டே சாரி கேட்டாச்சு, அவங்க டே சாரி கேட்டாச்சு, இவங்க டே சாரி கேட்டாச்சு. நீ கேட்ட உன் ஆளு கேக்கலையா? எக்ஸ்பெரி சாரி என்ன சொல்றேன், திஸ் ராங் திங்டா. வைடா டேய் சாரி கேட்டு முடிச்சிட்டு எவனோ ஒருத்தனை கூட்டு வரேன்னு சொன்னீங்கடா. எங்கடா முடிஞ்ச அளவுக்கு சாரி கேட்க முடியும். ஓகேவா? நாங்க எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு சாரி கேட்டாச்சு, அவ்வளவுதான். தளபதி கேட்கலடா, எக்ஸ்பெரி கேட்கலடா, ராம்குமார் கேட்கணும்டா. பண்ண முடியாது ப்ரோ, அவ்வளவுதான். எவ்வளவுதான் சாரி கேட்க முடியும்? எவ்வளவுதான் கேட்க முடியும்? கிங்ஸ்லே கொஞ்சமா இறங்கி வாடா ஒரு பக்கம். அவன் தான் மலைப்படியில இருந்து இறங்கி வந்திருக்கலாம், 300 படி இறங்கி வந்திருக்கான்ல. நீங்க இறங்கி வா. அவங்க கூப்பிட இருக்கட்டும் கார்த்தி ப்ரோ, ஒரு தடவை என்ன திட்டிருங்க கார்த்தி ப்ரோ, கொஞ்சம் உறுதியாயிரும் நீங்க ஆளுன்னு. இவனுங்க எல்லாம் எனக்கு சமாதி கட்டுறானுங்க உட்கார வச்சு. யாரா சிரிக்கிறது? இல்ல நாளைக்கு அந்த பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துரு, திட்டுறது கூட திட்டிட்டு போயிடுங்க. அவன் கார்த்திக் அந்த பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறான், நீங்க எல்லாம் நக்கல் அடிக்கிறீங்களா? என்ன இப்போ எக்ஸ்பெரி ஆட் பண்ணவா? அவன் சாரி கேட்டா உனக்கு வேடா வந்து கேட்க சொல்றா. அவன் மட்டும் கேட்க கூடாதா? தளபதி கேட்க வர சொல்றா. கண்டிப்பா எக்ஸ்பெரி வர சொல்லுங்க. முட்டை வச்சு போடுறான்னு சொன்னி அவனையும் வர சொல்றா. முட்டை வச்சு வர சொல்லு. இன்னைக்கு என்னப்பா சிவராத்திரி தானா? ஃபோன் பண்ணு அவனுக்கு ஃபோன் பண்ணு, எக்ஸ்பெரிக்கு ஃபோன் பண்ணு. போன போட்டு அவனை கண்ணாம திட்டுறான். என்ன பண்ற? ராத்திரி விடிய கால 12 மணிக்கு என்ன தூங்குறேன்னு சொல்லி கேள்றான். கபிலா வெயிட்டிங். உண்மையான மூஞ்சி தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு இல்ல கபிலன்? நிறைய பேரோட மூஞ்சி தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு, உண்மையான மூஞ்சி. ஆமா, என்ன அதை மட்டும் அழுத்தி பேசுறீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு நாள் சொன்னேன், அவனுக்கு எல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல, அவனுக்கு ஈக்குவலா சண்டை போடாதுன்னு கேட்டா தானே ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு. பாக்க நான் எவ்வளவு நாள் உங்களுக்கு சொன்னேன், கபிலன் உங்களுக்கு முதல் நாளே அப்படியே சொன்னேன். எல்லாமே ஓகே தான், எங்களுக்கு வர சொல்ற ஒவ்வொரு ஆளா வர. வாங்கடா ராம்குமார் எக்ஸ்பீரியன்ஸ் வர சொல்ற. எல்லாரையும் ஆபீஸ் ரூம் வர சொல்லு. அவன் பாண்டிச்சேரியில தானே இருக்கான் விஜய், அவனை வர சொல்றா ஃபர்ஸ்ட். திமுரு பேசினா வேணாம், அவன் வந்து சாரி கேட்டா உனக்கு வாடா. ஓகே தான்டா, விஜய் கேட்டா ஓகே தான்டா. விஜய் கேட்டா ஓகே தான்டா. திருப்பி சொல்லு கார்த்தி, போற போக்குல யார சொன்னீங்கன்னு தெரியுமா? விஜய் கேட்டா ஓகே தான்டா. விஜய் கேட்டா எங்களுக்கு ஓகே தான்டா. சோ வர சொல்றா, தில் இருந்தா வர சொல்றா, வந்து கேட்க சொல்றா. சும்மா செல்ஃபி தானே எடுத்துட்டு இருக்கான், வர சொல்ல அவனை. சும்மா இங்க உட்காந்து சீனா போட்டுட்டு இருக்கிற, வந்து வர சொல்ல, கேட்க சொல்லு. போன போட்டு கூப்பிடு. புசியானது மூலமா போன் பண்ணி கூப்பிடு. புசியானது போன் போடு, உனக்கு போன் போடு. என்ன பண்ற? ராத்திரி விடிய கால ராத்திரி 12 மணிக்கு என்ன தூக்கம் உனக்கு வேண்டி கிடக்கு? கூப்பிட்டு அவசியம் இல்ல, பண்றதெல்லாம் நீங்க தான் காமெடியா இருக்குது. சரி ரைட், நாங்க தான் பண்ணோம். வடிவேலு தோத்து போயிட்டாங்க, கவுண்ட் பண்ணி தோத்து போயிட்டாங்க. நீ போன போடு, நீ முதல்ல பாண்டிச்சேரிக்கு போன போடு. கட்சி இப்பதான் ஆரம்பிச்சீங்க, அதுக்குள்ள இதுக்கு தூக்கம் உங்களுக்கு? ஆனா கிங்ஸ்னா பாருங்க, we are நீங்க பாடுறா யாரு வேற வெயிட்டிங் பாடுறா, யாருக்காக வெயிட்டிங்னு பாத்துக்க. மேகலை உண்மையா சொல்றவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம். மாறி மாறி இப்ப சாரி கேட்க போறானுங்க, நீங்களே பாருங்க. மேகலை அந்த 40 பாடுங்களா? சொல்லுங்க தலைவர். 40 வேண்டாம். யார் அது ஃபில்ம் இருக்கா? ஃபில்ம் இங்க தான் இருக்கு. நீ போன் பண்ணி கூப்பிடு. புசியானந்த கூப்பிடு, நீ கூப்பிடு கார்த்தி, நாங்க இருக்கிறோம், நீ கவலைப்படாத, நீ கூப்பிடு. ப்ரோ அந்த 10 வீட்டு வேணும் ஆசைப்படுறோம், நீ என்ன பேசுற? ஹெல்ப் பண்ணு ஆசைப்படுறோம், நீ ஒவ்வொரு நக்கலா பேசுற. நான் பேசல ப்ரோ, நான் பேசல ப்ரோ.
ப்ரோ நீ ஃபோன் பண்ணு ப்ரோ ஃபர்ஸ்ட். எக்ஸ்பெரிக்கு ஃபோன் பண்ணு ப்ரோ ஃபர்ஸ்ட். இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே உள்ள, வரவே இல்லையே. இல்ல பஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. அவன் போட்டுப்பா இவனுக்கு டைம் வெயிட்டிங்னு. இப்படியே போக சொல்லிட்டே போங்க. இப்படியே ஒருத்தர கால் கான்ஃபரன்ஸ்ல போட்டு வெயிட்டிங் போனா என்னயா பண்றது? நாங்களாம் வெயிட்டிங்ல இருக்கிறோமா இல்லையா? ஐயா இது எப்பயா முடியும்? போயிட்டே இருக்கேயா. ஐ அம் வெயிட்டிங். வாழ்நாள்ல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிரிச்சு, வருஷ கணக்காச்சு. கபிலன் ப்ரோ ஃபர்ஸ்ட் 250 எப்ப ஜிபே பண்றீங்க? எதுக்கு புரியுது? எல்லாம் 250 வந்து நின்றுங்க எல்லாம். அடிச்ச சரக்கெல்லாம் இறங்கி போச்சியா. நீ போட்ட ஸ்பேஸ்ல இன்னைக்கு போட்ட ஸ்பேஸ் தான் நல்லா இருந்துச்சு. இன்னைக்குதான் உருப்படியா ஸ்பேஸ் போட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நேத்துலாம் தொண்டைக்கே கத்துன. கேட்டமே நடுவுல இப்போ குறுக்க ஒண்ணு ஓடி வரும் பாருங்க. இப்போ இல்ல இப்ப டிஎல் நாளைக்கு ஃபுல்லா கார்த்திக் தான் ஃபேமஸ். கார்த்திக் தான் ஃபேமஸ் ஆக போறாரு. விஜய் விட ஃபேமஸா கார்த்திக் ஆக போறாரு.